अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मी वल्लभ पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये उरुपेरुं सेल्वमुं तந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்னின் நீநிலத்தோர் அரிதரனின்ன ராமானுஜன் எனக் காடமுதே. சுவாமி ராமானுஜரை பத்தி திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்திலே அருளி செய்கிறார். ராமானுஜருக்கு உற்ற தாயாகவும் தகப்பனாகவும் அனைத்து விதமான சொத்தாகவும் மாறன் என்ன பெயர் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களையே தனக்கு அனைத்து விதமான இன்பமாகவும் கொண்டிருந்தார் சுவாமி ராமானுஜர். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்னின் நீநிலத்தோர் அரிதரனின்ன ராமானுஜன். தனக்கு மட்டும் அப்படி சொத்தாக கொண்டிராமல் உலகத்தவர்கள் அனைவருக்கும் இது பிரகாசமாக நன்கு தெளியும்படியாக அனைவரும் கண்டு வியக்கும்படியாக ராமானுஜர் அப்படி கிடந்தார். அப்படி அந்த திருவாய்மொழியிலே அனைத்து அர்த்தங்களும் அடங்கி இருக்கின்றன. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் வாழ்வினையும் ஊழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் என்ன இதிலே சொல்லப்படாத பொருளே கிடையாது. பரமாத்மா யார்னு தெளிவாக காட்டுகிறது. ஜீவாத்மா எத்தகையவன், அவனுக்கு என்ன ஸ்வரூபம் என்பதை விளக்குகிறது. இந்த ஜீவாத்மா எம்பெருமானையே புருஷார்த்தமாக அடைய வேண்டும் என்று புருஷார்த்த ஸ்வரூபம் உபேயத்தை விளக்குகிறது. அதற்கு வழியாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடிகளே ஒரே கதி, சரணாகதியாக எம்பெருமானையே பற்ற வேண்டும் என்னும் விளக்குகிறது. சரி, தடை விரோதிகள் போக வேண்டும்னா அதையும் எம்பெருமானே தொலைத்து கொடுப்பான் என்ன அழிய வேண்டிய 5 அர்த்தங்களையும் இது தெளிவாக உபதேசிப்பதினாலே அனைத்து சாஸ்திரங்களினுடைய சாரமாக இது அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட திருவாய்மொழி அனுபவித்தாலே அனைத்தையும் அறிந்ததாக ஆகும். மேலும் இந்த திருவாய்மொழி அனுபவிக்க ராமானுஜர் ஒரு பெரிய மதங்கொண்ட யானையாகவே ஆகிறாராம். பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் வெண்டிட எங்களி ராமானுஜ முனிவேழம் மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டமேந்தி குவளையத்தே மண்டி வந்தேன்னது வாதியர்கள் உங்கள் வாழ்வத்ததே. மாறன் தமிழ், மாறனுடைய பசுந்தமிழான இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை அனுபவிக்க சிறந்த ஒரு பலம் கொண்ட யானையாகவே ராமானுஜர் அத்தனை மகிழ்ச்சி ஆனந்த களிப்போடு அவர் அப்படி சேவை சாதிக்கிறாராம். அந்த சமயத்துல எத்தனை வாதியர்கள் எதிர்த்து வந்தாலும் அத்தனை பேரையும் இந்த பாசுரங்களை கொண்டே தகர்த்து விடுகிறார். நம்மாழ்வாருக்கு பராங்குஷன்னு திருநாமம்னு பார்த்தோமே. யாரெல்லாம் எம்பெருமானை எதிர்த்து வேதத்துக்கு புறம்பாக பொருள் கூறுகிறார்களோ அவர்களையெல்லாம் அங்குஷம் இட்டு தன்னுடைய பாசுரங்களாலேயே அங்குஷமாக இட்டு அவர்களை அடக்கி வைக்கிறதுனாலே அவருக்கு பராங்குஷர்னு திருநாமத்தை பார்த்தோம். அப்படிப்பட்ட பராங்குஷனுடைய சொல்லாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களை அனுசந்திக்க ராமானுஜருக்கே அத்தனை ஆனந்தம், அத்தனை களிப்பு, அத்தனை பலம் அவருக்கு அதிகரிக்கிறதாம். ஆக இப்படியெல்லாம் பெருமை சுவாமி நம்மாழ்வாருக்கு. பராங்குஷன், பரனான எம்பெருமானுக்கே அங்குஷமிட்டவர் என்னும் ஒரு அர்த்தம் உண்டு. பரர்கள், எம்பெருமானுக்கு எதிராக இருப்பவர்களை அடக்கி வைத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், எம்பெருமானையே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இவரிடத்துல இருந்ததாம். இதைத்தான் கம்பநாட்டாழ்வார் தம்முடைய அழகான ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஷடகோபர் அந்தாதி என்னே அற்புதமாக 100 பாசுரங்களுக்கு மேலே அருளி செய்திருக்கிறார் கம்பர். கம்ப ராமாயணத்தை இயற்றினார், அனைவருக்கும் தெரியும். அப்படி இயற்றி அதை அரங்கேற்றம் செய்ய வேண்டும்னு திருவரங்கத்திலே போய் செய்யற சமயத்திலே அப்பொழுது எம்பெருமான் இவரிடத்துல அவரே ஆவேசித்து உரத்த குரல்ல கேட்டாராம், நம் ஷடகோபனை பாடினையோ. நம்மை பாடின ஒரு பக்கம் இருக்கட்டும், நம் ஷடகோபன் அபிமானத்தோடு இவ்வாழ்வாரை தெரிவித்தார். அவரை பாடினீரோ? கற்பாறு ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளேன் ஆச்சரியமா. ராமபிரானை தவிர கல்விக்கு விஷயம் உண்டோ? நாம் படித்து அறிய வேண்டும், நிறைய குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 16 கல்யாண குண பூர்த்தியாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரனை அறியாமல் வேறு யாரை அறிய முடியும்னு உபதேசித்தாரா.
அப்படி உபதேசித்த ஷடகோபனை பத்தி 2 பாசுரங்கள் அருளி செய்ய வேண்டாமோ? அவர்தானே நமக்கெல்லாம் கூட்டஸ்தராய் தலைவராக முதன்மையான ஆழ்வாராக விளங்குகிறார். அவரை பத்தி அருளி செய்யாமல் நீர் நம்மை பற்றி பாடினாலும் நமக்கு விருப்பமில்லைன்னு பெரிய பெருமாள் தெரிவிக்க, ஓஹோ பெரிய தவறு வைத்து விட்டேன், ஷடகோபராகிற நம்மாழ்வாருக்காக 100 பாசுரங்களை சமர்ப்பிக்கிறேன்னு அப்பொழுதே ஷடகோபர் அந்தாதியை அருளி செய்தார். அதுல ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், வேதத்தின் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதத்த ஞான கொழுந்தின் முன் செல்க குணங்கடந்த போதக்கடல் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவியோர் பாதத்தின் முன் செல்லுமே. தொல்லை மூல பரம்சுடரே, மூல பரஞ்சுடர், ஜெகத்தையெல்லாம் படைக்கக்கூடிய பரஞ்சோதி என்ன வேதமே கொண்டாடப்படக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா, எம்முடைய பராங்குஷன் தென்குருகூர் புனிதன், குருகூரில் வந்துதித்த புனிதனான ஆழ்வாருடைய ஒரு சொல்லை காண்டி நடப்பரோ? பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் கடந்து சென்று விடுவாராம். வேதத்தின் முன் சொல்க, வேதம் உணர்ந்த பெரியோர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருந்தால் அவர்களை கடந்து எம்பெருமான் சென்று விடுகிறான். இன்னைக்கும் புறப்பாடுன்னு பார்த்தால் அருளி செயல்ங்கிறது முன்னாடி சேவிக்கப்படுகிறது, வேதம்ங்கிறது எம்பெருமானை பின்தொடர்ந்துதான வருகிறது. நான்மறைகள் தேடி என்னும் காணமாட்டா செல்வன், நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப வேதத்திற்கு முன் சென்று விடுகிறார். மெய்யுணர்ந்தோர் ரிஷிகள் ஞானிகள் அவர்கள்லாம் எத்தனையோ காலம் தபஸ் செய்து இருக்கட்டும் அவர்களையும் கடந்து சென்று விடுகிறாராம். விரிஞ்சன் முதலோர் கோதத்த ஞான கொழுந்தின் முன் செல்க. பிரம்மா இந்திரன் குபேரன் எத்தனை தேவர்கள் வந்திருந்தாலும் அவர்களை கூட ஒரு பொருட்டாக மதிக்காமல் எம்பெருமான் கடந்து சென்று விடுகிறான். குணம் கடந்த போதக்கடல், எண்ணில் பல்குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெம்பெருமான் ஞானக்கடலாக இருப்பவன் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் 4 வரிகள் கொண்ட பாசுரத்துல ஒரு பாதம்ங்கிறது ஒரு வரிதானே, அந்த ஒரு வரியை முன்னாடி இட்டாலும் அதை தாண்டி எம்பெருமான் செல்ல மாட்டான். இன்னைக்கும் திருவாய்மொழி கேட்க வேண்டும்னா பெருமான் தனித்து ஒரு மண்டபத்துல சன்னதியில அவன் வீட்டிருந்துதானே திருவாய்மொழியை கேட்கிறான். மத்த ஆழ்வார்கள் பாசுரங்கள் கூட அப்படி புறப்பாட்டில அவன் செவிமடுத்துக் கொண்டு எழுந்திருளுகிறான். ஆனா திருவாய்மொழி என்றால் அதற்குன்னு ஒரு தனி ஸ்தானத்திலே தானும் தன்னுடைய நாச்சிமார்களுமாக அமைந்து நன்கு விசாலமா ஆயாசத்தெல்லாம் போக்கிக் கொண்டு அமர்ந்து கேட்கிறான்னா அப்ப ஆழ்வாருடைய அந்த பாசுரங்களுக்கு எத்தனை பெருமை, ஆழ்வாருக்கு எத்தனை பெருமை. அப்ப இவருடைய ஒரு பாசுரத்தினுடைய ஒரு வரியே பரனான பகவானுக்கும் அங்குஷம் போல அடக்கி வைக்கிறதுனா அதனாலேயே பராங்குஷன் என்கிற திருநாமத்தையும் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய பெருமையைத்தான் நாமும் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே அவர் எப்படி திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்து பரபக்தி பரஜானம் பரமபக்திங்கிற அந்த நிலைகளை கடைந்து இறுதியாக வீடு பெற்ற குருகூர் சடகோபன் ஆனந்த களிப்பிலே தாமே அருளி செய்தாருங்கிறத பார்த்தோம். தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்மாலைகள் சொல்லி இவர்களுக்கெல்லாம் அமுதாக தனக்கும் அமுதுமாக நானும் சொன்னேன் நமரமுறைமின் நமோ நாராயணமேனு திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். அதே போல நான் அனுபவித்தேன், இதோ உங்களுக்கும் இந்த அமுது இருக்கட்டும், நீங்களும் அனுபவியுங்கள் என்று அந்த பாசுரங்களை கொடுத்து வீடு பேறு பெற்றருளினார். இதற்கு அப்புறம் மதுரகவி ஆழ்வார் அவ்வாழ்வாரிடத்துல பிரார்த்தித்து, இப்படி நம்ம விட்டு பிரிந்தால் உம்முடைய திருமேனி நமக்கு தாரகம், உமக்கு எப்படி கண்ணன் தாரகமோ, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் நீர் இருந்தீர், எனக்கு தெய்வம் நீர்தானே, உம்மை விட்டு பிரிந்து எப்படி இருக்க முடியும்? அப்போ உம்முடைய திருவுருவத்தை எப்போதும் எங்களுக்கு நீர் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு ஒரு அர்ச்சா திருமேனி விக்கிரகமாக நீர் எழுந்திரள வேண்டும்னு கேட்க, தாமிரபரணி ஆத்து நீரை காய்ச்சும் அதிலே நம்முடைய திருமேனி கிடைக்கும், பொருணல் சங்கனி துறை என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த தாமிரபரணி தீர்த்தத்துல போய் தீர்த்தத்தை எடுத்து காய்ச்ச நியமித்தாராம். அப்படி காய்ச்சினால் முதல்ல கிட்ட ஒரு திருமேனி எப்படி இருந்ததுன்னா அது அஞ்சலி ஹஸ்தத்தோடு அனைவருடைய மனதையும் ஈர்க்கக்கூடியதாய், ஆதிசேஷனை போல வெளுத்த திருமேனி பிரகாசம் கொண்டிருப்பவதாய், ஜகத்துக்கே ஆச்சாரியர் என்கிற அந்த லட்சண பூர்த்தியோடு அவர் அமைந்திருந்தார். நாம பார்த்த ஆழ்வாருக்கும் இவருக்கும் வேறுபாடு இருக்கிறதே, என்ன ஒன்னும் புரியவில்லையே என்ன புளிய மரத்தடிக்கே வந்த ஆழ்வாரிடத்துல விண்ணப்பிக்க, களியும் கடும் கண்டு கொன்மின்னு நாம உபதேசித்தோமே, அப்படிப்பட்ட களியினுடைய கோலாகலத்தை எல்லாம் அடக்கி வைக்கக்கூடிய சிறந்த ஆச்சாரியர் பவிஷ்யதாச்சாரியன். இனி வருங்காலத்தில இவரே அவதரித்து இந்த ஜெகத்தையே திருத்த போகிறார், களி கோலாகல அத்தனையும் அடக்கி வைக்க போகிறார் என்ன தெரிவித்தார். ஆக அப்படிப்பட்ட நம்மாழ்வாராலே காட்டி கொடுக்கப்பட்ட பவிஷ்யதாச்சாரியன் திருமேனிய முதல்ல பெற்றார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அவரைத்தான் இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரில போய் அங்க பின்னாடி சேவித்தால் அதற்குன்னு சதுர்வேத மங்களம்னு ஒரு 4 வீதிகளோடு ஒரு சன்னதி ஏற்படுத்தி அந்த சன்னதிக்கு நடுவே நடுநாயகமாக பவிஷ்யதாச்சாரியன் சேவை சாதிக்கிறார். அவர் முதல்ல கிடைக்க பெற்ற திருமேனி. இன்னைக்கும் ஆழ்வாருக்கும் அவருக்கும் சேர்த்து திருமஞ்சனம் சேர்ந்து ஆஸ்தானம் திருவாராதனம் எல்லாம்
வருஷத்துக்கு 3 முறை நடக்கிறது. வைகாசி விசாகம் உற்சவம், அதுல 7ஆம் திருநாள் பவிஷ்யதாச்சாரியனும் நம்மாழ்வாரும் ஒரே திருமஞ்சன விதிகளை எழுந்தருள பண்ணி திருமஞ்சனம் திருவாராதனம் ஆஸ்தானம் நடக்கும். அதற்கு அடுத்து மார்கழி மாசம் திருவாதிர நட்சத்திரம், அன்றைய தினம் நம்மாழ்வார் அங்கு எழுந்தருளி இருவருக்கும் சேர்த்து திருமஞ்சனம் ஆஸ்தானம். அடுத்து மாசி விசாகம் உற்சவம், நம்மாழ்வாருடைய திருமேனி என்று நமக்கு கிட்டியதுன்னா மாசி மாசத்து விசாக நட்சத்திரம். அவர் நகமும் சதையுமாக இந்த திருமேனியோடு அவதரித்தது வைகாசி மாசம் விசாகம். ஆனால் நமக்காக தாமிரபரணி நதியிலிருந்து அவதரித்த தினம் அது மாசி மாசத்து விசாக நட்சத்திரம். அதற்காக 10 தினங்கள் உற்சவம். அதிலும் 7ஆம் திருநாள் பவிஷ்யதாச்சாரியனோடு சேர்ந்து திருமஞ்சனம் கண்டருளி ஆஸ்தானம் கண்டருளுகிறார். அப்படிப்பட்ட பவிஷ்யதாச்சாரியன் தான் முன்னமேயே அவதரித்தார். அதனாலதான் ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர், திருவடிகளே சரணம்னு இந்த 3 பேரையும் சேர்த்து சொல்லுகிறோமே. என்ன சேர்த்தி இந்த மூவருக்கும்னா, ஆழ்வார் அவதரித்ததும் எம்பெருமானார் அவதரித்ததும் ஜீயர் அவதரித்ததும் ஒரே க்ஷேத்திரம் ஆழ்வார் திருநகரி. நம்மாழ்வார் அவதரித்தது ஆழ்வார் திருநகரி. மணவாள மாமுனிகள் அவர்தான் ஜீயர்னு கொண்டாடப்படுகிறார். அவர் அவதரித்ததும் ஆழ்வார் திருநகரி. எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூரில தான் அவதரித்தார்னா இல்லையே, நம்மாழ்வார் காலத்திலேயே கலியுகம் தொடங்கி பவிஷ்யதாச்சாரியன்கிற திருநாமத்தோடு அப்பொழுதே அவதரித்து விட்டாரே. ஆக எம்பெருமானாருக்கும் முன்னமேயே ஒரு பிறப்பிடம் உண்டு, அது இந்த ஆழ்வார் திருநகரி. இப்படி ஒரு சேர்த்தியா அந்த திருமேனி கிடைக்க பெற்றார். ஆகிலும் உம்மை சேவிக்காமல் தரிக்க முடியாது, உம்முடைய திருமேனி வேண்டும் என்ன பிரார்த்திக்க, சரி மறுபடியும் போய் நீரை காய்ச்சும்னு சொல்ல பின்னர் கிட்ட பெற்ற திருமேனித்தான் இன்றும் நாம் போய் சேவிக்கிறோம். ஆச்சரியமான பக்தியினுடைய உருவம். போய் ஆழ்வார சேவித்தால் கண்கள், முகம், திருமுகம், திருவாய் இதெல்லாம் தனித்து சேவிக்க முடியுமான்னா ஒரு குழவி போல அப்படித்தான் அவர் அமைந்திருக்கிறார். அவ்வளவு சின்ன திருமேனி, மேல கவச்சம் சாத்தி இருப்பதினாலே ஏதோ இதுதான் உபதேச முத்திரை, இதுதான் தன்னுடைய திருமார்பு, தனக்கு கீழே திருவயிறு, அங்க இடது கையை இப்படி மடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்னு கவச்சத்தினால அறியலாமே தவிர அந்த கவச்சம் களைந்து ஆழ்வார சேவிப்பதுங்கிறதே முடியாது. அவருடைய திருமுகமோ மிகவும் சிறுத்து, அதுல எந்த வேறுபாடும் இல்லாமல் அப்படியே எம்பெருமானையே சிந்தித்து சிந்தித்து அதிலேயே உருகி போனவராகத்தான் அவர் சேவை சாதிக்கிறார். அப்ப பக்தியினுடைய உருவம்ங்கிறது வேற ஸ்லோகத்திலேயோ பேச்சிலேயோ இல்லை, கண்ணால பார்த்தாலே கிருஷ்ண பக்தின்னா இப்படித்தான் இருக்க வேண்டும்ங்கிறது அந்த உணர்வு நமக்கு அங்கேயே கிட்டும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனியை மதுரகவி ஆழ்வார் பெற்றார். அந்த சரித்திரத்தை தான் மேல தெரிவிக்கிறார். அனந்தரம் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் என்கிற திருக்குருகூர் நகர் நம்பிக்கு பிரதம சிஷ்யரான ஸ்ரீ மதுரகவிகள். திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன், இத திருவிருத்தத்துல தாமே தெரிவிக்கிறார். ஈன சொல்லாயினுமாக எரிதிரவையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்தபிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் நான் கண்ட நல்லது, எனக்கு மிகவும் பிடித்த நல்லது, இதுதான் உங்கள் அனைவருக்கும் நன்மை, எது நன்மையை கொடுக்குமோ அதை சொல்லுகிறேன்னு திருவிருத்தத்தினுடைய கடைசியிலே தெரிவித்தார். ஈன சொல்லாயினுமாக, இது ஏழை சொல், அம்பலமேறாதுன்னு லோகத்துல வசனம் உண்டு. ஆனாலும் நன்மை கொடுக்க கூடியது. நீங்கள் அனைவரும் இதை ஏற்றால் உங்களுக்கும் நன்மை ஏற்படும். நான் கண்ட நல்லது எது தெரியுமோ, ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லது வேறொன்றில்லை. ஞானப்பிரான் வராக பெருமாள், அவர்தான் இந்த ஜகத்தையே உத்தரித்தார். பூமி தேவிக்கு வேண்டிய உபதேசங்களை செய்தார். தம்மை அடைவதற்கு எளிய சுகரமான உபாயங்கள் வழிகளை தெரிவித்தாரா. புஷ்பங்களை கொண்டு என்னை அர்ச்சிக்க சொல், வாயால என்னுடைய நாமங்களை பாடச் சொல், மனதால என்ன சிந்திக்க சொல், என்னெல்லாம் வழிகளை காட்டி கொடுத்தாரே. அப்படிப்பட்ட ஞானப்பிரான் அவர்தான் நமக்கு நன்மையை கொடுப்பவர். அவரே நன்மைக்கு ஒரே உருவம்னு ஆழ்வார் உபதேசித்தாராம். அதை அப்படியே தான் இந்த அந்த திருவிருத்தத்துல சொல்லி இறுதியிலே தாம் இந்த திருவிருத்தத்தை அருளி செய்ததை அனைவரும் இந்த திவ்ய பிரபந்தத்தை ஏற்றால் திருமார் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணிய சூடிய மாறன். இந்த மாறன் யார் தெரியுமோ, அடியவர்களுடைய அந்த தாமரை போன்ற திருவடிகளையே சூடி இருப்பவன் இந்த மாறன்னு தன்னை தெரிவிக்கிறார். திருமால் திருப்பேர் வல்லார், எம்பெருமானுடைய நாமங்களை நன்கு பாடக்கூடியவர்கள். அடிக்கண்ணி, அவர்களுடைய தாமரை போன்ற அந்த திருவடிகளையே சூடிய மாறன், வகுல புஷ்பத்தை தரித்து கொண்டிருக்கிற மாறன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எனக்கு தனித்த அடையாளம் எது தெரியுமோ, எம்பெருமானுடைய நாமங்களை நன்கு வாயார பாடக்கூடிய அடியவர்களுடைய அந்த திருவடிகளையே எனக்கு தலையிலே அலங்காரமாக சூடிக்கொண்டிருக்கிறேன் என்ன இருக்கக்கூடிய நம்மாழ்வார். அப்ப அவரே பாகவத சேஷத்துவத்துல ஊன்றி இருக்கிறார்னு முதல் பிரபந்தத்திலேயே தெரிவித்து விட்டாரா. இதெல்லாம் தான் இப்ப மதுரகவி ஆழ்வாருடைய உள்ளத்தை தைப்பு. அப்படின்னா நம்ம பெருமானுக்கு சேஷன்னு மட்டும் இருந்தால் போராதே, இவருக்கு நாம் அடிமைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னும் உற்று அதுல உறுதியாக கொண்டிருந்தார். திருக்குருகூர் நகர் நம்பிக்கு பிரதம சிஷ்யரான ஸ்ரீ மதுரகவிகள் பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான சுவாச்சாரிய வைபவத்தை
கண்ணினன் செலுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தில் அருளி செய்து. இப்படிப்பட்ட மதுரகவிகள் பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய ஆச்சாரிய வைபவத்தை கண்ணினன் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன தொடங்கி 11 பாசுரங்களை ஆச்சரியமாக அருளி செய்தார். பஞ்சமோபாய நிஷ்டரான முமுட்சுக்களுக்கு உபகரித்தருளி. இந்த திவ்ய பிரபந்தமே தொடக்கமே ஆச்சரியமா இருக்கு. அந்த அந்த இன்பத்தை எய்தினேன்னு தெரிவிக்கிறாரு. அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே, நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். கடந்த காலத்துல பொருளை வைக்கிறாராம். இதே எம்பெருமான அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார்களை பாருங்கள். காணவாராய் காணவாராய் என்னென்னே கண்கள் கலங்கி, எப்பொழுது வருவாய், எப்பொழுது அனுகிரகிப்பாய், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய், எப்பொழுது வைப்பாய் எப்பொழுது வைப்பாயின்னு எதிர்பார்த்து கொண்டு வெறும் அந்த ஆசையை வெளியிடக்கூடிய பாசுரங்களாகத்தான் எம்பெருமானிடத்துல ஈடுபட்டவர்களுடைய வார்த்தை. ஆனால் ஆச்சாரியனை அடைந்தால் பிரத்யட்சமாக அவர் தான் இருக்கிறாரே. அப்ப அவரை அடைந்தோம், வேண்டிய உபசாரங்களை செய்தோம், அவருடைய திருமுகத்துல ஆனந்தத்தை பார்த்தோம், புருஷார்த்தத்தையே எழுதிவிட்டோம். இதற்கு மேல வேற எங்கு போக வேண்டும்? அப்படிப்பட்ட உயர்ந்த இன்பத்தை அடைந்ததினாலே ரொம்ப தெம்பப்படுகிறாரா? அடைந்தேன், அந்த உயர்ந்த ஆனந்தத்தை அடைந்தேன், நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவமத்தரியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே என்று ரொம்ப ஆச்சரியமா தன்னுடைய பாசுரத்துல தெரிவித்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்து பஞ்சமோபாய நிஷ்டரான முமுட்சுக்களுக்கு 5ஆம் உபாயம் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல விதித்த உபாயங்கள். 3ஆச்சா? அடுத்து ரொம்ப குஹ்யமாய் குஹ்யதரமாய் உயர்ந்தது மறைத்து சொல்லப்பட்ட கண்ணனே சரமஸ்லோகத்துல வெளியிட்ட தானே உபாயம், சரணாகதி மார்க்கம், பிரபத்தி. அதுல எம்பெருமானையே உபாயமாக பற்றுகிறோமா? அது 4. சரி, எம்பெருமான் கூட சற்று சந்தேகம்தான், கொடுப்பரா மாட்டாரான்னு தெரியாது. ஏன்னா இத்தனை காலம் நம்மோடு அவருக்கு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை பார்த்து கொடுக்கலையே. கர்மத்தினாலே நீ பல பிறவிகளை எடுப்பாயின்னு நம்மை கை நழுவத்தான விட்டார். அப்ப இவரை பற்றினால் கொடுப்பரோ மாட்டாரோன்னு தெரியாது. அவருடைய சுவாதந்திரியத்துக்கு நாம் ஆளாகி விட்டால் அவ்வளவுதான், மீண்டும் சம்சாரத்துல பிறக்க வேண்டியதுதான். நாமோ பல குற்றங்களை புரிந்திருக்கிறோம். அப்ப நமக்கு தகுந்த வழி எதுன்னா சுவாதந்திரியமே இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன்னா அவருக்கு சுவாதந்திரியம் கிடையாது. ஆனால் எம்பெருமான் இவருடைய வசத்திலேயே, ஆச்சாரிய வசத்திலேயே இருக்கிறாராம். இவருக்கு சுவாதந்திரியம் கிடையாதே தவிர அப்படி சுவாதந்திரியத்தோடு இருக்கக்கூடிய பரமாத்மாவே இவருக்கு வசப்பட்டிருக்கிறாருங்கிறதா ஆச்சாரியனுக்கு பெருமை. அப்ப இவர் உகந்தார், இவர் அபிமானித்தார்னா கேள்வியே இல்லை. அடுத்து எம்பெருமான் தானே கொடுத்து விடுகிறான். அப்ப பஞ்சம உபாயம் ஆச்சாரியன் அவனுடைய அபிமானத்திலே ஒதுங்குதல். அது நாம் அவரிடத்துல வைக்கக்கூடிய அபிமானமாக இருக்கட்டும், இல்ல அவர் நம்மிடத்துல வைக்கக்கூடிய அபிமானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் பலனை கொடுத்தே தீரும். அதுல உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை இருக்கட்டும். ஆனால் 5ஆம் உபாயம்ங்கிறது நழுவுதலே கிடையாதா? அப்படிப்பட்ட பஞ்சமோபாய நிஷ்டரான முமுட்சுக்களுக்கு, முமுட்சு முக்தி வேண்டும்னு ஆசை இருப்பவர்கள் அனைவருக்கும் உபகரித்தருளி அர்ச்சாரூபமான ஆழ்வார் விக்கிரகத்தையும் ஏரியருள பண்ணி அவருக்கு நித்திய பக்ஷ மாச அயன சம்பத்சரோத்சங்களை எல்லாம் மகோத்சவமாக தாழ்வர நடத்தி கொண்டு, நித்தியோத்சவம் தினப்படி நடக்கக்கூடிய திருவாராதனம், 6 கால பூஜை, நைவேத்தியங்கள், அர்ச்சனை, புஷ்பமாலைகளை சாத்துவது அது. அடுத்து பக்ஷோத்சவம் அப்படின்னா இந்த கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் அதிலே நடத்தப்பட வேண்டிய உற்சவங்கள், ஏகாதசி, மாசப்பிறப்பு முதலான காலங்கள்ல புறப்பாடுகள். அடுத்து மாசம் தோறும் சித்திர மாசத்துக்கு என்ன உற்சவம், வசந்தோத்சவம், வைகாசி மாசம் கோடை உற்சவம் என்று அந்தந்த திருநாளை நடத்துவது. அயனோத்சவம், உத்தராயணத்துல என்ன உற்சவங்கள், தட்சிணாயனத்துல என்ன உற்சவங்கள், திரு அத்தியன உற்சவம் முதலான உற்சவங்கள், சம்பத்சரோத்சவங்கள், வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் திரு அவதார மகோத்சவத்தை கொண்டாடுவது. இது போல பல மகோத்சவமாக அத்தனை உற்சவங்களையும் தாழ்வர நடத்தி கொண்டு வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், திருநகரி பெருமாள் வந்தார், திருவழுதி வெளநாடர் வந்தார், திருக்குருகூர் நகர் நம்பி வந்தார், காரிமாரர் வந்தார், ஷடகோபர் வந்தார், பராங்குஷர் வந்தார் என்று பல சின்னங்கள் பணிமாற இப்படியெல்லாம் ஆழ்வாருடைய பெருமைகளை பல திக்கும் பல திக்குகளும் போய் சென்று ஆழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் பேசினார். எடுத்து பல பேரி வாத்தியங்கள் முழங்கி இந்த திருநாமங்களை எல்லாம் ஆங்காங்கு எடுத்து கூறினாராம். அவ்வளவிலே சங்கத்தார் சிஷ்யர்கள் வந்து எங்கள் சங்கத்தாரோட தர்க்கித்து ஜெயித்து சங்கப்பலக ஏறினால் ஒழிய வேதம் தமிழ் செய்த பெருமாள் என்று விருது பிடிக்க ஒட்டோம். சங்க காலம், சங்க தமிழர்கள் பல சங்க இலக்கியத்தை பாடியிருப்பவர்களா, அவர்கள்லாம் வந்து இதை எப்படி வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்ல முடியும்? எங்களுடைய சங்க பலகையில ஏறி அது நின்றதுன்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கு பெருமையே வரும். அதற்கு முன்னாடியே இதை எப்படி வேதம் தமிழ் செய்த மெய்யன்
வேதம் தமிழ் செய்த மாறன் அவருக்கு பெருமையை சொல்ல முடியும் என்று அவர்கள் தடுக்க, மதுர கவிகளும் அது நியாயமாம், எங்கள் ஆழ்வார் எங்கும் எழுந்தருளார். வாஸ்தவம், நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா ஆழ்வார் சங்க பலகைக்கெல்லாம் வந்து ஏறி அமர்ந்தெல்லாம் பாடமாட்டார். அவர் நேரம் பரம் வைத்து விட்டாரே. இப்ப அர்ச்சா திருமேனியோடு அவர் அங்கு எழுந்தருள் இருக்கிறார். அடியேன் வருகிறேன் வந்து அவர் சார்பில அவருடைய ஒரு சொல் போறோம், ஒரு பாசுரம் போறோம், அதுவே சங்கப்பலகையில ஏறி இத்தை நிரூபித்து விடும் என்று சங்கப்பலகை எழுந்தருளார். அவர் திவ்ய சூக்திக்கு சங்கப்பலகை இடம் கொடுத்தார்கள், அவருக்கு இடம் கொடுத்ததாம். அவருடைய ஒரு வார்த்தைக்கு இந்த சங்கப்பலகை இடம் கொடுத்தால் சந்தேகமே இல்லையே, அவருக்கே இடம் கொடுத்ததான ஆகிவிடும் என்று சொல்லி கண்ணன் கழனை என்று எழுதி 2 வார்த்தை தான். அந்த பாசுரமே இருக்கிறதே சின்ன பாசுரம். திருவாய்மொழியில எத்தனையோ பெரிய பெரிய பாசுரங்கள் உண்டு. வார்கடாவரவி, ஆனமாமலையின் மறுப்பினை குவடிரு துருட்டி, மல்லிகை கமல் தன்னல் ஈருமாலோ, வன்குறிஞ்சி தவறுமாலோன்னு 8 வரி பாசுரங்கள் எத்தனையோ இருக்கா. 4 வரி பாசுரங்கள் இருக்கு. ஆனா இது 2 வரி பாசுரங்கள். கண்ணன் கழனை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. அந்த 2 வரி பாசுரத்திலையும் 2 சொல்லத்தான் எழுதினாராம். கண்ணன் கழனை என்று எழுதி இச்சிறு முறியை சங்கப்பலகையின் மேலே வையுங்கள். இது போறோம்னா இந்த 2 வரி போறோம், 2 பதங்கள் போறோம். இதை சங்கப்பலகையில வைத்தால் அவர்கள் கையிலே கொடுக்க, அவர்களும் போய் விசேஷத்தை சங்கத்தாருக்கு சொல்லி அச்சிறு முறியை, அந்த சின்ன ஓலை, அதை எடுத்து சங்கப்பலகையின் மேலே வைக்க, அக்காலத்திலே தென்மதுரையிலே சங்கத்தாரோடு சேர 300 தமிழ் புலவர் சங்கப்பலகையிலே இருக்க, அதே சமயத்துல சங்கப்பலகை அது ஒரு பெரிய பலகையா, அதுல அந்த சங்க தமிழர்கள் எல்லாம் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி 300 பேர் ஏறி அமர அப்பலகை அவர்கள் எல்லோரையும் எடுத்து கவிழ்த்து போட்டு ஆழ்வார் திவ்ய சூக்தி சிறுமுறை ஒன்றையுமே தரித்து கொண்டு நிற்க, சங்கத்தமிழர்னு பெருமை கொண்டிருக்கக்கூடிய 300 பேரையும் பலகைக்குள்ளே தள்ளிவிட்டு இந்த ஒரு சிறு 2 பதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓலையை மட்டும் அது சுமந்து கொண்டு நின்றதாம். அதை பார்த்து அத்தனை பேரும் அவர்கள் எல்லோரையும் எடுத்து கவிழ்த்து போட்டு தரித்து கொண்டு நிற்க, இத்தை கண்டு சங்கத்தலைவனும் பயப்பட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு பாசுரத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள். ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே, இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாய் ஆடுவதோ உரிமை புலிமன், நரி கேசரிமுன் நடையாடுவதோ, பேயாடுவதோ எழில் ஊர்வசிமுன், பெருமான் அடிசேர் வகுலாபரணன், ஓர் 1000 மாமரையன் தமிழில் ஒரு சொற்பொருமோ உலகிற் கவியே. ஆழ்வாருடைய ஒரு சொல்லுக்கு சமமா எத்தனை பாசுரங்களை வைத்தாலும், எத்தனையோ பேர் கவிகளை அவர்களுடைய அந்த கவிதைகளை வைத்தாலும் அது சமமாகாது என்று சொல்லுவதற்கு முன்னாடி உதாரணங்களை எடுக்கிறார். ஒரு ஈ போய் கருடனுக்கு முன்னாடி ஆட முடியுமோ? கருட பறவைங்கிறது எவ்வளவு உயர்ந்த பறவை, பக்ஷி ராஜன், பறவைகளுக்குள்ளேயே அரசனா இருக்க கருடனுக்கு முன்னாடி ஈ போய் நின்று கொண்டு நான் உனக்கு முன்னாடி ரெக்கையை அடிக்கிறேன்னு சொன்னா இது எங்கேயானு எடுபடுமோ? அத மாதிரி என்னமோ ஆகிவிட்டது. இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, சூரியனுக்கு முன்னாடி மின்மினி பூச்சி ஒண்ணுமே இல்லை. நாய் ஆடுவதோ உரிமை புலிமன், உரிமை கொண்டு ஓடி வரக்கூடிய புலிக்கு முன்னாடி நாய் நிக்க முடியுமோ? அதே மாதிரி நரி கேசரி முன் நடையாடுவதோ, சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு குள்ள நரி அது எங்கேயான வாழை காட்ட முடியுமா, நகர முடியுமா, ஆட முடியுமா? பேயாடுவதோ எழில் ஊர்வசி முன், ஊர்வசிங்கிறவோ எம்பெருமானுடைய துடையிலிருந்தே பிறந்தவளாம். பதரிகாசிரமத்துல நரநாராயணா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய துடையை தட்ட அதிலிருந்துதான் அந்த ஊர்வசி தோன்றினாள்னு சரித்திரம் தெரிவிக்கிறது. அவள் மிகுந்த அழகு கொண்டிருப்பவளாம். அப்சர ஸ்திரீகளுக்குள்ளே அவளுக்கு மிகுந்த அழகு. அவளுக்கு முன்னாடி சாதாரண ஒரு பேய் போய் நான் அழகா இருக்கேன்னு ஆட முடியுமோ? அப்ப பேயாடுவதோ ஊர்வசி முன், எழில் ஊர்வசி முன், பெருமான் அடிசேர் வகுலாபரணன், எம்பெருமானுடைய திருவடிகளையே சார்ந்திருக்கக்கூடிய பாதுகையாகவே விளங்கக்கூடிய வகுலாபரணரான நம்மாழ்வாருடைய ஓர் 1000 மாமரையின் தமிழில் 1000 மாமரைகள் அதை அப்படியே பாசுரங்களாக கொடுத்திருக்கிறார். ஒரு சொல் பொறுமோ உலகிற் கவியே. அந்த ஒரு சொல்லுக்கு நாங்க இத்தனை பேர் எத்தனை பாடல்களை எழுதினாலும் அது தகாது என்று தெரிவித்தார்களா? இதே சமயத்திலேதான் சேமம் குருகையோ, செய்ய திரு பார்க்கடலோ, நாமம் வகுளமோ, தாமம் வகுளமோ, துளவோ, நாமம் நாரணமோ, பராங்குஷமோ, தோளும் 2 4 முழவோ பெருமான் உனக்கு என்கிற பாசுரமும் இதே சமயத்தில் தான் அவர்கள் பாடினார்கள்ங்கிறது செவிவழி செய்தியாக சொல்லுகிறோம். இதே போல அங்க கருவூர் சித்தர் என்று ஒருவர் இருந்தாராம். ஆழ்வாருடைய பிரபாவத்தை ஆச்சரியமா அவர் ஒரு பாசுரத்துல விளக்குகிறார். அந்த ஆழ்வார் வீதி, அவர் எழுந்துள்ள இருக்கக்கூடிய அந்த மாளிகை, அதாவது சன்னதி பக்கத்துல இருக்கக்கூடிய திருமாளிகைகள், அங்க அவர்கள் உண்ட மெச்சில் அந்த எச்சில் இலையை அப்படி தினந்தோறும் வெளியில இடுவார்களா? அந்த எச்சில் இலையில இருக்கக்கூடிய உணவை உண்டு ஒரு நாய் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்ததாம். கருவூர் சித்தர் இன்னும் ஒரு சித்தர் அங்கே தாமிரபரணி ஆத்தங்கரையில அவர் பாட்டுக்கு எம்பெருமான தியானித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்துல இந்த நாயம் வந்து படுத்துக் கொள்ளும். தினப்படி பகல்ல போய் உணவை உண்டு விட்டு மீண்டும் அங்க வந்து படுத்துக் கொள்ளும். ஒரு நாள் பெரிய வெள்ளம் அடித்து தாமிரபரணி அப்படி வெள்ளக்காடாக ஆகியதா.
இவர் நகர்ந்து எங்கேயோ வந்து விட்டார். ஆனா அந்த நாயால நகர்ந்து வர முடியல. அது வெள்ளத்துல அடித்து கொண்டு அப்படியே நகர்ந்து போனதாம். பிராணனையே விட்டது. சிறந்த ஜோதிஷ் அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஆகாசத்துல போக ஒரு பெரிய விமானத்தின் பேர்ல ஏறி அவர் அப்படியே ஆகாசத்துல போய் சென்று மறைந்தார். என்னத்தை பார்த்து அவர் தெரிவிக்கக்கூடிய பாசுரம், வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கு பராபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் பதமளித்தால் பழுதோ, பெருமான் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞானத்தமிழ் கடலே. என்ன வியக்கிறார், அந்த நாய்க்கு பராமரித்து கொடுத்தாயே, வாய்க்கும் குறுகை வீதி எச்சிலை உண்ட நாய்க்கு. இது என்ன கர்மயோகம் பண்ணித்தா, ஞான யோகம் பண்ணித்தா, தபசு பண்ணித்தா, சரணாகதி தான் பண்ணித்தா, ஒண்ணுமே தெரியல. ஆழ்வாருடைய பாசுரம் கூட சொல்ல தெரியாது. ஆழ்வார் சன்னதி அங்க போய் வணங்க ஏதும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உண்ட மிச்சல் அந்த எச்சிலை உண்டதுனாலேயே அம்மாழ்வார் மகிழ்ந்து இந்த நாய்க்கும் பராமரித்து கொடுத்தாருனா, இத்தனை காலம் நான் சித்தனாக பிறந்து ஒன்னும் பயனே இல்லை போல இருக்கிறது, நானும் இந்த மாதிரி ஏதோ தெரியாது தாழ்ந்த பிறவியாக பிறந்திருந்தால் கூட ஆழ்வாருடைய அருளுக்கு பாத்திரமாகி இருக்கலாமேன்னு அவர் வியந்து, அந்த எம்பெருமான் அதாவது நம்மாழ்வார் எப்படிப்பட்டவரா, பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞானத்தமிழ் கடலே. பெருமான் யாருக்கும் மகுடத்தை சாய்க்க மாட்டார், தன் கம்பீரத்தோடு அப்படித்தான் அமர்ந்திருப்பார். எத்தனை பேர் வந்து பாடினாலும் அவருடைய புகழுக்கு இதெல்லாம் சமமாகுமா? அதனால எல்லாம் கேட்டு கொண்டிருந்து வெறுமனே இருப்பார். ஆனா நம்மாழ்வார் பாட தொடங்கினார்னா மகுடத்தை சாய்க்கிறார், ஆடுகிறார். தென்னா தெனா தென்னா தெனா என்ன வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே என்று நம்மாழ்வாரே தெரிவித்தாரே. இப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்குன்னு இருக்கக்கூடிய எம்பெருமானத்தான் இந்த நாக்கு பாடுமே தவிர மற்ற எந்த சாழ்ந்த மனிதர்களையும் பாடாது, தாழ்ந்த அரசர்களையும் பாடாதுன்னு தெரிவித்தாரா. பெருமானே மகுடத்தை சாய்த்து என்ன இனிமை என்ன இனிமை என்ன பிராட்டிய இடத்துல சொல்ல, அவளும் பார்த்து என்ன பார்த்து ரசிக்கிறது இருக்கட்டும், அங்க விட்டுட போய் அங்க கவனமா கேளும்னு எம்பெருமான இடத்துல சொல்லி, இப்படி இருவருமாக இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்டிருத்தல்ங்கிறது எங்கேயுமே கண்டதில்லையே. ஸ்ரீராமாயணத்தை கேட்டார், தனித்து சக்கரவர்த்தி திருமகன் மட்டும்தானே கேட்டார். சீதை வால்மீகி ஆசிரமத்திலேயே இருந்தாள். லவகுச்சர்கள் வந்து அயோத்தியில பாராயணம் பண்ண ராமன் தனித்து கேட்டான், பிராட்டியோடு சேர்ந்து கேட்கவில்லை. மகாபாரதம் முழுக்க கதை நடந்தது. கண்ணன் எங்கேயோ பாண்டவர்களோடு சுத்தி கொண்டிருந்தானே தவிர பிராட்டிமார்களை எங்கேயோ அந்த புறத்திலே தனியாக வைத்துக் கொண்டு தனித்துத்தான் கீதையை உபதேசித்தான். சகசிரநாமத்தை யுத்த களத்தில பீஷ்மர் சொல்ல தனித்துத்தான் கேட்டான். அப்ப பிராட்டியோடு சேர்ந்து கேட்ட அந்த திருப்தியே அவனுக்கு ஏற்படலையே. ஆனால் அதையெல்லாம் இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இங்கே உலகை இன்பம் பயக்க ஆழ்கின்ற எம்பெருமான் என்ன இருவருமாக சேர்ந்து இந்த திருவாய்மொழியை கேட்டு ஆனந்தித்தார்ங்கிற அந்த பெருமை திருவாய்மொழிக்கே உண்டு, நம்மாழ்வாருக்கே உண்டு. அப்படி நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு பெருமை என்று வைக்க என்று இந்த பாசுரங்கள்ல இப்படியெல்லாம் சங்க தமிழர்கள் கொண்டாட ஆழ்வார் விஷயமாக கவி சொல்லி அபராத க்ஷாமனம் பண்ணி கொண்டான். என்ன அந்த சங்க தலைவனும் அபராதத்தை மன்னிப்பு வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டானாம். பின்னையும் அங்கு கிடந்த தமிழ் புலவருடைய பிரத்யேகம் கவி சொல்லி அபராத க்ஷாமனம் பண்ணி கொண்டார்கள். அனைவருமே ஒவ்வொரு கவி சொல்லி ஆழ்வாரிடத்தில் அபராத க்ஷாமனம் மன்னிப்பு பிரார்த்தித்துக் கொண்டார்கள். இப்படி குரும் பிரகாஷையே தீமான் என்கிறபடியே சுவாச்சாரியரான ஸ்ரீ பராங்குஷருடைய வைபவத்தை ஊரும் நாடும் உலகமெல்லாம் அறியும்படி பிரகாசிப்பித்துக் கொண்டு மதுரகவிகள் சில காலம் எழுந்தருளி இருந்து லோகத்தை வாழ்வித்தருளினார் என்ன மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரத்தை தெரிவித்து பூர்த்தி பண்ணுகிறார். குரும் பிரகாஷையே தீமான், நல்ல ஒரு அறிவாளி சிறந்த சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும்னா குருவை பிரகாசப்படுத்த வேண்டும், அவருடைய பெருமையை உலகெங்கும் போய் தெரிவிக்கணுமா. ஆனா மந்திரம் யத்னேன கோபயே, அவர் எந்த மந்திரத்தை உபதேசித்தாரோ என்ன நமக்கு உபதேசித்தாரோ அதை நன்கு மறைக்க வேண்டும். அதை எல்லாருக்கும் வெளிச்சமா எனக்கு என்ன தெரியுமா அவர் எப்படி உபதேசித்தார் அதெல்லாம் நான் எவ்வளவு கேட்டிருக்கிறேன் என்று அதை போய் பகட்டா எல்லார் இடத்துலயும் சொல்லக்கூடாது. ஆனால் ஆச்சாரியனுக்கு என்ன பெருமைங்கிறத மறைக்கவே கூடாது. எங்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் எடுத்து கூற வேண்டும். அப்படித்தான் இவர் திகழ்ந்தார். பராங்கஷருடைய வைபவத்தை ஊரும் நாடும், ஊருன்னா கிராமங்கள், சின்ன சின்ன ஊர்கள், நாடு பெரிய பெரிய நகரங்கள், உலகம் எல்லாம் போய் இந்த பாரதம் முழுக்க எல்லோரும் அறியும்படியாக போய் பிரகாசிப்பித்துக் கொண்டு சில காலம் சில காலம் அங்கே எழுந்தருளி லோகத்தை வாழ்வித்தருளினார் என்ன ஆச்சரியமா அவருடைய வைபவம் நிறைவு பெற்றது. இதற்கு பின்னர் திவ்ய பிரபந்த பிராமான்ய சமர்த்தனம். இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எல்லாம் ஏதோ தமிழ் பாடல்கள், வெறும் காதலினாலே பாடப்பட்டது, பக்தியினாலே பாடப்பட்டது தமிழ் பாசுரங்கள். இதை போய் ரொம்ப பெரிதாக கொள்ள முடியுமா? அதுவும் யாரோ சில ஆழ்வார்கள் பாடினதுதானே,
வேதத்துக்கு சமமாக இதை எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி வருமே, அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு ஆச்சரியமான பதிலை தெரிவிக்கிறார். சற்று பெரிய பகுதி தான், எவ்வளவு சுருக்கமா பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். இப்படி தத்துவதர்சிகளாக அவதரித்தருளினை வாழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் முக்கியதமான பிரமாணங்களாய் இருக்க. முக்கிய பிரமாணம், முக்கியதர பிரமாணம், முக்கிய தம பிரமாணம் என்றால் எப்படி புருஷோத்தம சப்தமோ அதை மாதிரி இதை கொள்ளணும். புருஷன், புருஷர்களுக்குள்ளேயே புருஷ தரன், அவர்களை காட்டிலும் மேம்பட்டவனான புருஷோத்தமன் என்று அந்த எம்பெருமான் அனைத்து ஜீவாத்மாக்களை காட்டிலும், பத்தர்களை காட்டிலும், முக்தர்களை காட்டிலும், நித்தியர்களை காட்டிலும் உயர்ந்தவன் புருஷோத்தமனா. அத மாதிரி பிரமாணங்கள் பலது இருக்கலாம், அதற்குள்ளே இதற்கு சமமாக மற்றொரு பிரமாணம் இல்லைங்கிறதுனால பிரமாண தமம் என்ன தெரிவிக்கிறார்கள். முக்கியதமான பிரமாணங்களாக இந்த திவ்ய பிரபந்தங்கள் இருக்கிறது. அப்ப ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் அனைத்துமே சிறந்த முக்கியமான பிரமாண தமங்கள் என்ன இருக்கா. தேவதாந்தர விஷயமாக இவர்கள்லாம் என்ன தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்கள் மற்ற தேவதைகளை பற்றி எப்படி அருளி செய்திருக்கிறார்கள். பல பாசுரங்களை எடுக்கிறார். தெய்வ நான்முக கொழுமுலை ஈன்று முக்கணீசனோடு தேவுபல நுதலி மூவுலகம் விளைத்த உந்தி. எம்பெருமானுடைய உந்தி தாமரை இருக்கிறதே, அதுதான் நான்முகனை படைத்தது. நான்முகன் பிற்பாடு இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான், தேவர்களை எல்லாம் படைத்தான், ருத்ரனை படைத்தான் என்று இந்த பாசுரம். தெய்வ நான்முக கொழுமுலை ஈன்று, ஒரு முளை தாமரை புஷ்பம் பூத்து அதிலிருந்து ஒரு சின்ன முளைய போல இந்த பிரம்மா அவன் முதல்ல பிறந்தான். அவனை ஈன்றது அந்த திருவுந்தி நாபி. முக்க நீசனோடு தேவுபல நுதலி, அதற்கடுத்து அதிலிருந்து இன்னும் பல கிளைகள் வந்தார் போல ருத்ரன் பிறந்தார், மேலே இந்திரன் பிறந்தார், மற்ற தேவதைகள் பிறந்தார் என்ன இப்படி நம்மாழ்வார் திருவாசிரியத்துல தெரிவிக்கிறார். பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே. இந்த திருவாய்மொழியிலேயே நம்மாழ்வார் தெரிவித்தார். பூவில் நான்முகனை படைத்த தேவன் இவர்தான் தேவாதி தேவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்ன அந்த எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்லி மற்ற தேவதைகள் அவனுக்கு காரணமா இருக்கக்கூடிய நான்முகன் அவனையே இந்த எம்பெருமான் தான் தன்னுடைய உந்தி தாமரையில படைத்தான். நான்முகனை மூழ்த்த நீர் உலகெல்லாம் படையென்னு முதல் படைத்தாய் என்றும், நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் என்றும், பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக்கமல முதற்கிழங்கு என்றும், பிரமனை தன் நொந்தியிலே தோற்றுவித்து என்றும், இருந்தன் கமல திருமலரின் உள்ளே திருந்து திசைமுகனை தந்தாய் என்றும், நின் நொந்திவாய் அன்று நான்முகர் பயந்த ஆதிதேவன் என்றும், நான்முகனை நாராயணன் படைத்தான் என்றும், உந்தியில் தோத்தினாய் நான்முகனை என்றும், உந்தி எழுந்த உருவமலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் என்றும், உந்திமேல் நான்முகனை படைத்தான் என்றும், இப்படி ஆழ்வார்கள் எல்லோரும் பிரம்மருத்ராதிகளை சர்வேஸ்வரன் தானே சிருஷ்டித்தான் என்று அருளி செய்தும். ஒரு நம்மாழ்வார் மட்டும் இல்ல, திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார், பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், மற்ற எல்லா தொண்டரடிப்படி ஆழ்வார் என்ன, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் என்ன, இவற்ற அத்தனை ஆழ்வார்களும் திருவுந்தியிலே எம்பெருமானுடைய திருவுந்தி தாமரையில்தான் பிரம்மாவை படைத்து அவன் மூலமாகத்தான் இந்த ஜெகத்தையே எம்பெருமான் சிருஷ்டித்தான் என்ன இப்படி அருள் செய்திருக்கிறார்கள் என்ன அந்த விஷயத்தை சொன்னார். அடுத்து அங்க நன்றிக்கே வளத்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம்பெற துந்தித்தல தெழுதிசை முகன் என்றும், எம்பெருமானுடைய திருமேனியிலேயே மற்ற தேவதைகள் இருக்கிறார்கள்னு சில பாசுரங்கள் சொல்லுகிறது. சில பாசுரங்கள் இதுவரைக்கும் பார்த்தது உந்தியில நான்முகனை படைத்தான், நான்முகனை கொண்டு ஜகத்தை படைத்தான், இது சில பாசுரங்கள் சொல்லிவிட்டதா. இப்ப மத்த பாசுரங்கள் சில பாசுரங்களை பார்த்தா திருமேனியிலேயே ஒரு இடத்துல பிரம்மா இருக்கார், இன்னொரு பக்கம் ருத்ரன் இருக்கார், இன்னொரு பக்கம் மகாலட்சுமி இருக்கிறாள், என்ன அவனுடைய திருமேனியிலேயே இத்தனை தேவதைகளும் இருக்கிறார்கள்னு தெரிய வருகிறதே. வளத்தனன் திரிபுரம் எரித்தவன், எம்பெருமானுடைய வலது பக்கத்துல 3 முப்புறங்களை எரித்த ருத்ரன் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறாராம். இடம்பெற துந்தித்தலத்து எழு திசைமுகன், அதே எம்பெருமானுடைய இடது பக்கத்தில பிரம்மாவுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். இத கண்ணன் விஸ்வரூபத்திலேயே அர்ஜுனனுக்கு காட்க பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் பஷ்யேமத்வாம், உன்னுடைய திருமேனியில இவர்களெல்லாம் பார்க்கிறேன் என்று அர்ஜுனனே தெரிவிக்கிறான். 11வது அத்தியாயம் விஸ்வரூப அத்தியாயத்துல ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதை அப்படியே இங்க பாசுரங்கள்ல நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்னி விண்தொழ தன்னுள் வைத்து, வேறுபாடே இல்லையே எம்பெருமானுக்கு, தனக்கு திவ்ய மகிழ்ச்சியான மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய அதே திருமேனியிலியா ஒரு தாழ்ந்த ருத்ரனுக்கும் தாழ்ந்த பிரம்மாவுக்கும் இடம் கொடுப்பது. அவள் சத்துவகுணமே வடிவெடுத்திருப்பவள், உயர்ந்த அந்த மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்திருக்கிறது வாஸ்தவம். ஆனால் ஏதோ ஒரு காலத்துல சத்துவகுணம், மற்ற காலத்துல ரஜோகுணம் தமோகுணம் பிடித்தவர்களாகத்தான் இந்த தேவதைகள்லாம் சுற்றி திரிகிறார்கள். தானே ஈஸ்வரன் ஒரே கர்வத்தோடு அழைகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் போய் எம்பெருமான் இடம் கொடுத்திருக்கிறானே. வேறின்னி தன்னுள் வைத்து ஏரனை, ஏறு அதை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய ருத்ரனை,
பூவனை புஷ்பத்தை தனக்கு காரணமாக கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவை, பூமகள் தன்னை, அதே போல ஒரு புஷ்பத்திலே ஆவிர்வவித்தலான பிராட்டி மூவருக்கும் சமமா இடம் கொடுத்திருக்கிறானே என்று வியந்து ஆச்சரியப்படுகிறார். திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்புள் ஒருவிடம் எந்தை பெருமார்க்கு அரண். திருவிடம் எம்பெருமானுக்கு திரு மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா திருமார்பு. அடுத்து கொப்பு நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரை, அயனான பிரம்மாவுக்கு இடம். ஒரு விடமும் எந்தை பெருமார்க்கு அரண். அதுல ஒரு விடம் ஒரு வலது பக்கத்தை அரணான அந்த ருத்ரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏராளம் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன். பெருமானுடைய உடம்ப கூறு போட்டு ஆளுகிறார்களாம். இது எங்களிடம், இது என்னிடம், இது என்னிடம்னு மற்ற தேவதைகள் எல்லாம் இந்த திருமேனிய இப்படி அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்களே, இது என்ன? சிவனுட பிரமன் வன் திருமடந்தை சேர்திருவாகம் என்றும் மலர்மகள் நின் ஆகத்தாள் செய்ய மறையான் நின் உந்தியான் மாமதில் முன்னைத இறையான் நின்னாகத்திரை என்று திருவந்தாதி பாசுரம். பிறைதங்கு சடையானை வளத்தே வைத்து பிரமனைத்தன் உந்தியிலே தோற்றுவித்து கரைதங்கு வேல்தடங்கன் திருவை மார்பில் கலந்தவன் என்றும் இப்படி விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி என்று சொல்லப்படும் அவளாய் இறையும் அகலகில்லாத நித்திய சித்த மங்களாவகையான பெரிய பிராட்டியுடன் ரஜஸ்தமோ குணமிஸ்வரரான பிரம்மருத்ரருடன் வாசியர தன் திருமேனியிலே இடம் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அருளி செய்தும். அப்ப நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி என்ன அத்தனை பேருக்கும் ஜெகத்துக்கு மாதாவாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயால் எம்பெருமான ஒரு நொடியும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அவளுக்கு திருமார்பிலே இடம் கொடுத்திருக்கிறான். அதே போல ரஜஸ்தமோ குணங்களோடு கூடியிருக்கக்கூடிய இந்த பிரம்மருத்ரர்களுக்கும் வாசியர அவளுக்கு இடம் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்களுக்கும் இதே திருமேனியில் இடம் கொடுத்திருக்கிறானே என்று இதை பத்தி ஆழ்வார்கள் அருள் செய்திருக்கிறார்கள். அப்ப நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்து மற்ற தேவதைகளை படைத்தான். சில பாசுரங்களை பார்த்தா தனக்குள்ளேயே தன் திருமேனிக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்துல அந்தந்த தேவதைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். பிராட்டியும் தன் திருமார்பிலை தரிக்கிறான்னு சில பாசுரமா. அங்க நன்றிக்கே நிறைமலர் பாதங்கள் சூடி கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை திரை அணிந்தானம் நான்முகனம் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம். இப்ப அந்த பாசுரத்தை பார்த்தா இவருடைய திருமேனிலே மற்ற தேவதைகள் இருக்கிறார்களா, எல்லாரும் சமம் தானே, இவருக்கே ஒரு பக்கம் இவர், இவருக்கு ஒரு பக்கம் இவர்னா இப்ப எல்லாரும் மூவரும் சமம் தானேங்கிற ஒரு அர்த்தம் தோணுமா? இப்ப இந்த பாசுரத்துல என்ன இருக்குன்னா சமம் இல்ல, அவர்களெல்லாம் இவனை தொழுகிறார்கள். நிறைமலர் பாதங்கள் சூடி எம்பெருமானுடைய அந்த பாதங்களை தலையால தரித்து கண்ணபிரானை தொழுவார், கண்ணனை தொழுகிறார்கள். ஒற்றை திரை அணிந்தானும் சந்திரனை தன்னுடைய ஜடையிலே தரித்திருக்கக்கூடிய ருத்ரனும் நான்முகனும் இந்திரனும் பிரம்மாவும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் 33 தேவர்கள் அத்தனை பேரும் கண்ணபிரானை வந்து வணங்குகிறார்கள், தொழுகிறார்கள், பூஷணை செய்கிறார்கள்னா அப்ப இவனுக்குத்தான் பரத்தம் உண்டு, மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள். எப்ப இவர்கள்லாம் வணங்குகிறார்களோ வணங்கப்படும் தெய்வம் தானே உயர்ந்தவன் என்ற அர்த்தம் இந்த சில பாசுரங்கள்ல தெரிய வருகிறதே. கல்வா எம்மையும் எழுலகும் நின் உள்ளே தோத்திய இறைவா என்ன வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கழல் பணிந்தேத்துவரே. புள்ளூர்தி கருட வாகனாருடனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி, அவர் திருவடியை கருடன் சுமந்து கொண்டிருக்கிறாரா? இப்ப கருடாழ்வாருடைய திருவடியில இந்த தேவதைகள் எல்லாம் போய் வணங்கி பராத்பரனே தேவதேவனே கருட வாகனாருடனே நீர்தானே எங்களை எல்லாம் படைத்தவர் என்ன வணங்குகிறார்களாம். கல்வா இது ருத்ரன் சொல்லக்கூடிய வார்த்தை. கண்ணன் ருக்மிணியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்துல ரொம்ப வருஷம் ஆச்சான், அவருக்கு புத்திர பாக்கியமே ஏற்படலையா. அதனால என்ன பண்ணுவதுன்னு யோசித்தவர் முன்னாடி ஒரு வரம் கொடுத்தது அவருக்கு ஞாபகம் வந்தது. ருத்ரன் இவரிடத்துல வந்து நீண்ட காலம் தபஸ் பண்ணார், கண்ணன் சேவை சாதித்தார். என்ன விஷயம்னு ருத்ரனை கேட்க, நான் இப்போ இடத்துல ஒரு வரம் வாங்கி கொள்ளுகிறேன். என்ன வரம்னா நீர் பின்னாடி என்னிடத்துல ஒரு வரம் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால் உலகத்துல கண்ணனே ருத்ரன் இடத்துல வரம் வாங்கி இருக்கிறாருன்னா அவருக்கு பெருமை உண்டுன்னு எல்லாரும் என்ன மதிப்பர்களே, அதனால அப்படி ஒரு வரத்தை நீர் என்னிடத்துல பெற வேண்டும்னு ஒரு வரம் எனக்கு கொடும்னு கேட்க, சரி அதுக்கு என்ன கொடுத்தா போச்சுன்னு எம்பெருமான் சொன்னார். கிருஷ்ணாவதாரத்துல அதை பயன்படுத்தி கொள்ளுவோம். ருக்மிணியோடு சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் புத்திர பாக்கியம் ஏற்படல, சரி போய் ருத்ரனை பிரார்த்திப்போம்னு கைலாச யாத்திரைக்கு புறப்பட்டு அங்கு போய் ருத்ரனை பிரார்த்தித்தால் அப்ப ஒரே அவருக்கு வெட்கமாய் போயிடுத்தான். இவரைத்தான் பிரம்மாவையே படைத்திருக்கிறார், அந்த பிரம்மாவுக்குத்தான் நானே பிள்ளை. அப்ப பேரனிடத்துல போய் தாத்தா வந்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு கேட்டா இது என்னன்னு சொல்லுவதுன்னு தெரியலையே. ஏ கல்வா இப்படி கிடக்கிறாயே கல்வா, எம்மையும் எழுலகும் நின் உள்ளே தோத்திய இறைவா, நீ என்னோ இறைவன், நீதான் என்னையும் என்னை படைத்த பிரம்மாவையுமே படைத்திருக்கிறாய். நல்ல கள்ளத்தனமா இப்படி வந்து வரத்தை கேட்டு ஒண்ணுமே இல்லாதபடி ஆக்கி விட்டாயே, இதனால என் பெருமை உலகத்துக்கு தெரிய போறதா?
ஒரு பெருமையும் தெரிய போறது இல்ல. நன்றாக இந்த வரத்தை இப்படி ஆக்கி விட்டாயே. வெள்ளையரன் நான்முகன், இந்திரன் வானவர், புள்ளூர்தி அத்தனை தேவதைகளும் வந்து பணிந்தக்கூடிய உயர்ந்த திருவடிகளை கொண்டிருக்கிறான். நாள்தோறும் வானவர் தம்மை ஆளுமவனும் நான்முகனும் சடமுடி அண்ணலும் செம்மையாளவன் பாதபங்கயம் சிந்தி தேட்டி தெரிவரே. எப்போதும் அவனை வணங்கி இவனையே சிந்தித்துக் கொண்டு திரிவர்களாம். ஏன் ஆழ்வார்களை போலையானா? அப்படி இல்ல. பதவி வேண்டுமே. ருத்ரங்கிற பதவி நம்மிடத்திலே இருக்கணும், பிரம்மாங்கிற பதவி எனக்கே இருக்கணும், இன்னொரு காலம் இதே பிரம்மாவாக நானே இருக்க வேண்டும்னு சிந்தித்துக் கொண்டு இப்படி இந்த தேவதைகள் எல்லாம் எம்பெருமான பணிந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நுண்ணுணர்வின் நீலார் கண்ட தம்மானும் நிறைநான்முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே. திருவேங்கடத்துல எத்தனையோ தேவதைகள் எல்லாரும் வந்து பணிகிறார்களாம். மண்ணோர் விண்ணோர் அனைவருக்கும் ஒரே ஸ்தலமாக பெருமான் சேவை சாதிக்கிறானா? அப்ப மேல இருப்பவர்கள்லாம் இறங்கி வந்து சேவிக்கக்கூடிய இடம், நாமெல்லாம் ஏறி போய் சேவிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்திலே நீலார் கண்ட தம்மானும் நிறைநான்முகனும் ருத்ரன் இந்திரன் சந்திரன் பிரம்மா அத்தனை பேரும் வந்து பணிகிறார்கள். அரண்நான்முகன் ஏத்தும் செய்யனின் திருப்பாதத்தை மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரன் நெற்றி பெத்த கண்ணன் விண்ணிநாதனோடு போதின் மேல் நத்தவத்த நாதனோடு மற்றுமுள்ள வானவர் கத்தபெத்தியால் வணங்குபாத. இது திருமழிசையாழ்வார் திருச்சந்த விருத்தத்துல தெரிவிக்கிறார். நீரேறு செஞ்சடை நீலகண்டனம் நான்முகனும் முறையால் சீரேறு வாசகம் செய்ய நின்ன திருமால். இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அவரிவர் என்னில்லை அரவணையான் பாதம் எவர் வணங்கி ஏத்தாதார் என்னில் பலரும் செழுங்கதிரோன் ஒன்மலரோன் கண்ணுதலோன் அன்னே தொழுந்தகையார் நாளும் தொடர்ந்து. நாள்தோறும் தொடர்ந்து இந்த எம்பெருமானை கண்ணுதலோன் அப்படின்னா நெற்றியில கண் இருக்கக்கூடிய ருத்ரன் அவன் பணிகிறான். செழுங்கதிரோன் அப்படின்னா அந்த சூரியன் அவன் வந்து வணங்குகிறான். ஒன்மலரோன் என்று புஷ்பத்திலே ஆவிர்பவித்த பிரம்மா, இப்படி பலரும் வந்து வணங்குகிறார்கள். பிரம்மருத்ராதி தேவதைகள் எம்பெருமானை கிட்டி தண்டனிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி திரிவார்கள் என்று அருளி செய்தும். அப்ப இவர்களை எல்லாம் படைக்கிறான்னு சில பாசுரங்கள், இவர்களை தன்னுடைய திருமேனியிலேயே கொண்டிருக்கிறான்னு சில பாசுரங்கள், இல்ல அவர்களெல்லாம் இவருடைய திருவடிகளை வணங்குகிறார்கள்னு சில பாசுரங்கள். இப்படி ஒன்னோட ஒண்ணு சற்று முரண்படுகிறா போல இருக்கிறதே. இந்த சம்பிரதாய அர்த்தமே தெரியாமல் மூன்றாவதாக இப்போதான் புதிதா வருபவர்களை பார்த்தா குழப்பற மாதிரி தானே இருக்கு. ஒரு பக்கம் படைக்கிறார்னு இருக்கு, ஒரு பக்கம் இல்லையே இவருடைய திருமேனியிலேயே பாதியில இருக்காருன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அவரே இவரை வணங்குகிறார்னு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கே. மேலும் அங்கன் அன்னிக்கே கேழ்த்த சீர் அரண் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ்த்தமரர் துதித்தாள் உன் தொல்புகழ் மாசூனாதே. எம்பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, இவர்கள்லாம் வணங்கினா அது எம்பெருமானுக்கு புகழே இல்லை, அது அவருக்கு எங்கேனும் அவரூராக ஆகிவிடுமோன்னு பயப்படுகிறாராம். கேட்ட சீர் அரண் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ்த்தமரர் துதித்தாள் உன் தொல் புகழுக்கு அது மாசன்னோ ஆகும். பெருமானுடைய புகழை பார்த்தால் யார் அவரை பற்றி புகழ்ந்து பாடலாம்னா, அவரை புகழணும்னா நித்திய சூரிகள் தான் போடணும். ஏன்னா அவர்கள் தான் எப்போதும் கர்ம சம்பந்தமே இல்லாமல் வைகுந்தத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் தானே பெருமானுடைய புகழுக்கு தக்க இருந்து புகழ பாட முடியும். யாரோ கர்மத்தினால பிறந்தவர்கள் போய் அகர்மவசியன் அப்ராகிருத திவ்யமான லோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான பாட முடியுமோ? அப்ப நாம பாடினால் அது அவனுடைய புகழுக்கு மாசன்னோ ஆகிவிடும் என்ன இப்படியும் பாசுரங்கள் இருக்கிறது. நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணின் ஈர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினால் உன் பெருமை மாசூனாதோ மாயோனே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரே கேட்கிறார். இத்தனை பேரும் வணங்குகிறார்களே, இந்த பூசை இதெல்லாம் உனக்கு போய் சேர்ந்தால், இப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களிடத்துல நீ ஏற்றுக்கொண்டால் அப்ப உனக்கும் அது தாழ்வாகவன்னோ ஆகிவிடும். உயர்ந்தவர்களிடத்துல நீ பூசனை ஏற்க வேண்டும் என்ன அதை தெரிவிக்கிறார். மாசூனா வான்கோலத்து அமரர்கோன் வழிபட்டால் மாசூனா உணபோத மலர்ச்சோதி மழுங்காதே. வானவர்கோன் இந்திரன் முதலானவர்கள்லாம் வந்து வணங்கினால், இப்ப கர்மவசியப்பட்டவர்கள் போய் வணங்கினால் அவ்வளவுதான் இவனுக்கு பெருமைன்னு உலகத்தவர்கள் புரிந்து கொண்டு விட்டால், இப்படிப்பட்டவர்கள்லாம் போய் வணங்குகிறார்கள்னா இவருக்கெல்லாம் அவர் தெய்வம் போல இருக்கிறதுன்னு அவருடைய பெருமை எங்கேயாவது குறைந்து விட்டால் என்ன ஆகிவிடும். அப்படி ஆகக்கூடாதேன்னு பதட்டப்பட்டு நம்மாழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார். பிறையேறு சடையானம் நான்முகனும் இந்திரனும் இறையாதல் அறிந்தேத்து வீட்டிருத்தல் இது வியப்பே. இத்தனை பேரும் வணங்குகிறார்கள், ஆனா அதை கண்டு ஏதும் சலனம் இல்லாமல் எம்பெருமான் தன்னுடைய பெருமை தோற்ற வீற்றிருக்கிறானே. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இவர்கள் பணிவதை பார்த்தால் இங்க தாழ்வு வந்து விடுமோன்னு ஒரு பக்கம் சங்கையா இருக்கு. ஆனா அவருடைய திருமேனியை பார்த்தால் இதெல்லாம் ஒண்ணுமே கிட்ட கூட நெருங்க முடியாதுங்கிற அளவுக்கு அவருடைய பெருமை இருக்கிறது, வியப்பாக இருக்கிறதே என்று பிரம்மருத்ராதிகள் சத்தகுணோத்தரான போது எம்பெருமானை கிட்டி சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணினால் எம்பெருமானுக்கு அவத்தியாவகம், அவத்தியம்னா தோஷம் குற்றம், இதனால எம்பெருமானுக்கு தோஷம் என்னோ ஏற்படும் என்று தெரிவிக்கிறார். அப்ப ஒரு பக்கம் வணங்குகிறார்கள்,
ஒரு பக்கம் வணங்கினால் அது குற்றம் தோஷமாக ஆகிவிடும். இப்படியெல்லாம் முரண்பாடு இருக்கிறதே. மேலும் நளிர்மதி சடையன் என்கோ நான்முக கடவுள் என்கோ சிவனையனான என்றும் கடிகமை கொன்னை சடையனே என்னும் நான்முக கடவுளே என்னும் பூத்தந்துழாய் முடியாய் புனைகொன்னையன் செஞ்சடையாய் வாய்த்த என் நான்முகனை என்றும் என் திருமார்பன் தன்னை என்மலைமகள் கூரன் தன்னை என்னுமென் நாமகளை அகம்பால் கொண்ட நான்முகனை என்றும் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்றும் அபாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலத்தி அபாஅத்து என்னும் இப்படி இத்திவ்ய பிரபந்தங்களிலே ஆதி மத்திய அவசானமாக பிரம்மருத்ராதிகளை சர்வேஸ்வரன் தானாக அருளி செய்தும். ஏற்கனவே இத்தனை குழப்பங்கள். இதுக்கப்புறம் பிரம்மா ருத்ரன் விஷ்ணுங்கிறது தனித்தனியே இல்ல, மூணு ஒருத்தர் தான். ஒருத்தருக்கே பிரம்மா சிவன் பேருன்னு உண்டான மாதிரி இந்த பாசுரங்கள்லாம் தெரிவிக்கிறது. இப்ப எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? நளிர்மதி சடையன் என்கோ நான்முக கடவுள் என்கோ. இவனை எப்படின்னு அழைப்பதுன்னு தெரியலையே. இவனையே நான்முக கடவுள்னு சொல்றதா, இல்ல இவனையே நளிர்மதி சடையன்னு சொல்றதா, இவனை ருத்ரன் அழைப்பதா, இவனை பிரம்மான்னு அழைப்பதா, இந்திரன் அழைப்பதான்னு தெரியவில்லையே என்ன பல பாசுரங்கள். அதைத்தான் மேலெல்லாம் தெரிவித்தார். என் திருமார்பன் தன்னை என் மலைமகள் கூரன் தன்னை. என் திருமார்பன், திருவை மார்பிலை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் என் திருமார்பன் அழைத்தால் அந்த பராங்குஷ நாயகி நாயிகா பாவத்துல பாசுரம். என் திருமார்பன் தன்னை என் மலைமகள் கூரன் தன்னை. மலைமகள் பார்வதியை தனக்கு ஒரு பாதியாக கொண்டிருக்கக்கூடிய ருத்ரன், ருத்ரனேன்னு இந்த எம்பெருமானையை அழைக்கிறார். மலைமகள் கூரன் என்ன இந்த எம்பெருமானை அழைத்து என்னுமென் நாமகளை அகம்பால் கொண்ட நான்முகனை. சரஸ்வதி எப்பொழுதும் தன்னுடைய நாக்கில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான்முகன் இவன். எம்பெருமான பார்த்து நான்முகன், இவனே ருத்ரன் என்னெல்லாம் வேற பாசுரத்துல சொல்லி வைத்திருக்கிறார்களே. இது என்ன ஒரே குழப்பமா இருக்கே. இவர்களை படைத்தவன் அவன் ஒரு பக்கம் சொல்றா, இல்ல அவனையே தன்னுடைய திருமேனியில கொண்டிருப்பவன் இவன் என்ன தெரிவிக்கிறார்கள். இல்ல அவனாலே வணங்கப்படுபவர்கள்னு ஒரு பாசுரம், அவன் வணங்கினால் அது குற்றம்னு சில பாசுரம், இல்ல இவனும் அவனும் வேறே இல்ல அனைவரும் ஒன்றுதான்னு சில பாசுரங்கள். இப்படியெல்லாம் அருளி செய்தோம். ஆக இப்படி ஒரு கால் அருளி செய்தது ஒரு கால் அருளி செய்யாதிருக்கையாலே இவற்றை முக்கியத்துவமான பிரமாணம் என்று விஸ்வசிக்கலா இருந்ததில்லையே என்னில். அப்போ ஆதி மத்திய அவசானத்தை பார்த்தால் இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கே. இதை எப்படி நம்ப முடியும்? புதிதாக வருபவருக்கு இதை சொல்லிக் கொடுத்தால் அவருக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? இதை நம்ப தகுந்த உயர்ந்த பிரமாணமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சங்கை ஒரு சந்தேகம் ஏற்படுகிறதே என்னில். விஸ்வசிக்க கூடும். கேள்வி இத்தனை பக்கம் இருக்கு, ஆனா பதில் விஸ்வசிக்க கூடும், நம்பித்தான் ஆகணும், உயர்ந்த நம்பிக்கை வேண்டும்னு ஒரே ஒரு சொல்லுல முடித்து விட்டார். இப்ப அது எப்படி விவரிக்கிறார்? எங்கனை என்னில் இவ்வாழ்வார்கள் தாங்கள் தங்களுக்கு தேவதாந்திர விஷய வைராக்கியம் உண்டென்று தோற்ற. தேவதாந்திரங்கள் வேறுதான், எம்பெருமான் வேறுதான். ஆனா ஏன் இப்படி எல்லாம் இவர் அருளி செய்கிறார்? மூவரையும் ஒன்றாக சொல்லுவது ஏன்? அந்த இவர்களை எம்பெருமான வணங்கினால் குற்றம்னு சொல்லப்படுவது ஏன்? அவர்கள் வணங்குகிறார்கள்னு ஏன் சொல்லுகிறார்? அதே மாதிரி அவரை திருமேனியில கொண்டிருக்கிறார்னு ஏன் சொல்லுகிறார்? இதற்கெல்லாம் காரணம் உண்டு. அந்தந்த பிரகரணம் அந்த காரணத்தை பார்த்து அர்த்தத்தை நிச்சயிக்க வேண்டுமே தவிர ஏதோ மேலெழுந்த வாரியா சில வார்த்தைகளை மட்டும் வைத்துக் கொண்டு இதுதான் எப்படி பொருளை நிர்ணயிக்க முடியும்? புராணங்கள்லயே இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவை எதிர்க்க வேண்டும், விஷ்ணு இருக்க கோயில்கள் எல்லாம் இடிக்க வேண்டும்னு வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைத்துக் கொண்டால், ஓஹோ அப்படியா, புராணத்திலேயே அப்படி சொல்லியிருக்கா, நமக்கு எல்லாம் உடனே கண்களை உயர்த்தி கேட்க தோணும். அது எங்க இருக்கிறது? ஹிரண்யகசிபுனுடைய வார்த்தையாக இருக்கிறதுன்னு சேர்த்து பார்க்கணும். ஹிரண்யகசிபு இப்படி சொல்லுகிறான், ஹரி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் உடைக்கணும், ஹரிக்கு ஆராதனை கூடாதுன்னு ஹிரண்யகசிபு வார்த்தையாக இருந்தால் அப்ப அதை போய் உயர்ந்த பிரமாணமா எடுத்துக்க முடியுமா? ஆனா மேலெழுந்த வாரியா இந்த வாக்கியம் இருக்காமே, உங்க புராணமே இப்படி சொல்லுகிறதாமேன்னு இன்னொருத்தரை வந்து பேசினால் அது யார் எங்கு சொன்னதுன்னு அந்த பிரகரணத்தை சேர்த்தன்னோ பார்க்க வேண்டும். அதே மாதிரி இப்ப ஆழ்வார் சொன்ன பாசுரங்களை எல்லாம் நன்னா எடுத்து கோர்த்து சொல்லிட்டார். நான் ஏன் அப்படி சொன்னார், எந்த இடத்துல சொன்னார், எதற்காக சொன்னார், என்ன காரணத்துக்காக சொன்னார், அனைத்தையும் பார்த்தால் தானே தெரியும். அதைத்தான் விவரிக்கிறார். இவர்கள்லாம் முதல்ல எப்படிப்பட்டவர்கள்? பரதேவதை நிலத்துல துளியும் இவர்களுக்கு மனது செல்லவே செல்லாது. தேவதாந்திர பாரதந்திரியத்தை தேவதாந்திர விஷய வைராக்கியம் உண்டு. எம்பெருமான் மிகவும் பரம், அவன்தான் பரபரன், மற்ற தேவதைகள் எல்லாம் தாழ்ந்தவர்கள்ங்கிறதுல இவர்களுக்கு சிறந்த வைராக்கியம் உண்டு. விருப்பமே கிடையாது. இவனை தவிர்ந்த மற்ற விஷயத்துல இவர்களுக்கு மனது செல்லாதுங்கிறது எவ்வளவு உறுதியாக பல பாசுரங்கள் இருக்கிறதுன்னு பாருங்கள். ஓவோ உலகினது இயல்வே, இந்த உலகத்துக்கு என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியலையேன்னு திருவாசிரியத்துல நம்மாழ்வார் அழறார். 100 பாசுரம் திருவருத்தமாச்சு. அப்பொழுதே நம்ம நிலைமையை பார்த்தார். இவர்களுக்கு என்ன சொன்னாலும் நான் கண்ட நல்லதுவேன்னு எடுத்து உபதேசித்தால் கூட தெரியாமல் இன்னும் இப்படியே சுற்றி திரிகிறார்களே.
உலகினது இயல்பே. என்ன பண்ணி என்ன, இவர்களை திருத்த முடியாது, உலகத்தினுடைய இயல்பே இதுதான். என்ன செய்கிறார்களாம்? ஈன்னோள் இருக்க மனை நீராட்டி. பெத்த தாய் அருகில இருக்கிறாள், அவளை யாரும் பார்க்கறது இல்லையா? ஒரு பெரிய மனையை போட்டு அதை அலங்காரம் பண்ணி அதற்கு குங்கும மஞ்சள் எல்லாம் இட்டு ஓஹோன்னு படையில் இட்டு என்னமோ பூஜை பண்ணுகிறார்களாம். அதுதான் தாயாக நம்மை ரட்சிக்கும். பெற்ற தாய் பக்கத்துல இருக்கிற அவரை ஒன்னும் அவருக்கு வேண்டிய உணவிட்டு அவளை ரட்சிப்பதுல இவருக்கு புத்தி போகல. ஜனங்கள் யாரோ எத்தையோ சொல்றான்னு உடனே ஓ அப்படியா இந்த பூஜையை உடனே செய்கிறேன், அதனால அது ஏற்படும் இது ஏற்படும்னு கண்ட விஷயங்கள்ல நம்பி எத்தையோ செய்கிறாரு. இதை சிரிக்கிறதா அழறதான்னு தெரியலையே. ஈன்னோள் இருக்க மனைநீர் ஆட்டி படைப்பிடம் துண்டுமிழ்ந்தளந்து தேர்ந்துலகளிக்கும் முதல் பெரும் கடவுள் நிற்ப. இந்த உதாரணத்தினால என்ன தெரிவிக்கிறாருன்னா, பெற்ற தாயாக பகவான் பிரம்மம் கண்ணன் இருக்க அவனை விட்டு மற்ற தேவதைகளுக்கு இவர்கள் போய் அலமாந்து இறுதியில துன்பக்கடல்ல விழுகிறார்களேன்னு அதை தெரிவிக்கிறார். படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும். இந்த உலகத்தை எப்படியெல்லாம் ரட்சிக்கிறார்? முதல்ல படைக்கிறார், அதுக்கு ஆபத்துன்னா உடனே அத்தை இடந்து எடுக்கிறார். வராகனாக கோலவராக முன்னாய் இடந்து எடுத்தாரா? பிரளய ஆபத்து வந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே உண்டு அத்தை ரட்சித்தார். திரும்பி மீண்டு வெளி நாடு காண அத்தை உமிழ்ந்து ரட்சித்தார். அளந்து மகாபலியினிடத்துல போய் மூவுலகம் எனக்கு வேண்டும்னு கேட்டு அளந்தாரு, மூவடி மண்ணுன்னு கேட்டு அளந்தார். தேர்ந்து அந்தந்த காலத்துல எப்படி ரட்சிக்க வேண்டும்ங்கிறதை ரொம்ப சாமர்த்தியமா இப்படி செய்து உலகளுக்கும் முதல் பெரும் கடவுள் நிற்ப. சகல ஜகத்துக்கும் காரணமா எம்பெருமான் நிற்க, என்ன ஆதிப்பிரான் நிற்கன்னு பாசுரமே அந்த மாதிரி எம்பெருமான் நிற்க, அதை விட்டுட்டு புடைப்பலதானதி தெய்வம் பேணுதல் தனாது புள்ளறிவாண்மை பொருந்த காட்டி ஏதோ தங்களுடைய புத்தி கேட்டினார் போல யாரோ ரெண்டு வார்த்தையை கூறுகிறாருங்கிறத கேட்டு அதை மிகுந்த பிரமாணமாக ஒத்துக்கொண்டு தாழ்ந்த தேவதைகளிடத்துல போய் இப்படியெல்லாம் செய்கிறார்களேங்கிறத காட்டி நம்மாழ்வார் பாசுரத்தில் அருளி செய்தார். எம் பெருமா மாயனை அல்லது ஒருமா தெய்வம் மற்றுடையமோ யாமே. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்கள், நான் மாறமாட்டேன். பெருமா தெய்வம் ஒருமா தெய்வம் உடையவன் நான், அவனை விட்டுட்டு மற்ற தெய்வத்துல போவேனோ? பிதிரு மனமிலேன் விக்ஞகன் தன்னோடு எதிர்வன் அவன் எனக்கு நேரான். திருமழிசையாக இன்னும் ஒருபடி மேல போயிட்டார். நீங்க சொல்ற தேவதைகள் எல்லாம் அவனுக்கு சமமா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம். பரமாத்மாவுக்கு சமம்னு நீங்கள் சொல்லுகிறீர்களா? அந்த வாதத்துக்கு அப்புறம் வரேன். எனக்கே இவர்கள்லாம் நேர் கிடையாது தெரியுமோ? விக்ஞகன் என்னோடு நேரான், அதைத்தான் சொல்றார். பிதிரு மனமிலேன் விக்ஞகன் தன்னோடு எதிர்வன். நீங்க சொல்ற தேவதேவன் நானே இப்ப எதிர்த்து வருகிறேன், என்னை அவர்களும் சமமா நீங்க சொல்ல முடியுமா? நானே அவனுக்கு சமம் இல்லை, அவன் எனக்கு நேரான். அந்த தேவதைகள் எனக்கே அவர் சமமாக மாட்டார்கள். ஏன்னா நான் எப்பேற்பட்ட ஞானத்தோடு இருக்கிறேன், மயர்வர மதிநலம் அருளத்தக்கவர் இல்லையா? அப்ப எம்பெருமானே என்னிடத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அந்த இன்பத்தோடு அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்திருக்கிறார்னா இந்த பெருமை இந்த தேவதைகள் யாரான ஒருத்தருக்கு உண்டோ? இல்லையே. கர்ம வசப்பட்டவர்கள் தான் அவர்கள். அப்ப அவர்கள் எனக்கே சமம் இல்லை, அப்புறம்னா எம்பெருமானோடு சமம்னு நீங்க சொல்லுவது அந்த வாதம் இப்பொழுதே கிடையாதுன்னு அப்படி தெரிவிக்கிறார். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள். தொண்டரடி பொடியாழ்வார் பரமசாத்திகர், அவரே உரத்த குரல்ல சொல்லுகிறார், மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள். சிறிதும் அறிவில்லாத மனுஷர்களே இப்படி மற்றும் தெய்வம் உண்டான்னு பார்க்கிறீர்களே. இந்த தெய்வம் இருக்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. சேட்டை அப்படின்னா ஜேஷ்டா தேவி, மூத்தவள் என்ன சொல்லுகிறோமே, லக்ஷ்மி இளையவளாம், மூத்தவள்னு ஒரு தேவி, அந்த பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமே. அப்படிப்பட்ட தெய்வம் போன்றவர்கள் தான் இவர்கள் தான். இவர்கள் மடியில போய் செல்வம் கிடைக்குமான்னு பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. கருட வாகனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கிறேன்னு பாசுரமா அதை போலத்தான் தெரிவிக்கிறார். மற்றுமோர் தெய்வம் உண்டு என்ன இருப்பாரோடு உற்றிலேன். இன்னும் ஒருபடி மேல போயிட்டார். உங்களோடு எனக்கு சம்பந்தமே இல்லை, உன்னுடைய திருவெட்டெழுத்தம் கற்று நான் உற்றது என்ன தெரியுமோ? மற்றுமோர் தெய்வம் உளது என்ன இருப்பாரோடு உற்றிலேன். மற்றுமோர் தெய்வம் உளதுன்னு நான் கொள்ளவில்லைன்னு தன்னுடைய கருத்தை சொல்லலையாம். எனக்கு என்ன கருத்து தெரியுமோ? இன்னொரு தெய்வம் கிடையாதுங்கிறது நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவு சொல்லல. இன்னொரு தெய்வம் உண்டுன்னு யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எனக்கு தொடர்பில்லை. அந்த அளவுக்கு நான் என்ன வைராக்கியம் எனக்கு பிறந்து விட்டது, ஞானம் மலர்ந்து விட்டது, அப்படிப்பட்டவர்களோட எனக்கு சகவாசம் இல்லை என்ன அத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே. இந்த ஜெகத்துக்கெல்லாம் பிரளயம் வந்த பொழுது நான் முன்னேன்னு ஒவ்வொரு தேவத்தையும் எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ள போய் புகுந்து கொண்டார்கள். அப்ப எம்பெருமானுடைய வாய் வழியாக திருவாய் வழியாக உள்ளே போய் வயிற்றுக்கு போய் மீண்டும் உமிழ்ந்து வெளியில வந்தவர்கள் தானே. இப்ப எச்சில் தேவர்கள், இவர்களை போய் எம்பெருமானுக்கு சமம்னு சொல்ல முடியுமா? இவர்களை போய் தெய்வம்னு மதிக்க முடியுமா? இப்படி இல்லாதவர்னு யாரான ஒருத்தர் உண்டா? விரலை விட்டு என்ன முடியுமான்னு கேட்கிறார். எச்சில் தேவர் அல்லாதார்
தாமுலரே என்றும் அவ்வளவு மன்றிக்கு திடவிசும் வெறிவழி நீர்நிலம் இவமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவைவை தரும் உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் எல்லாத்தையும் படைத்து அதற்குள்ளெல்லாம் வியாபித்து திடவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவமிசை பஞ்சபூதங்களை படைத்தான். அதனால ஜகத்தை எல்லாம் படைத்தான். ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே உட்புகுந்து அந்தர்யாமியாக பரந்துடன் உயிரென உடல்மிசை உயிரென. இதான் ஆச்சரியமா ஷரீர ஷரீரி பாவம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கே ரொம்ப அடித்தளமானது. இதை வைத்துக் கொண்டால் அனைத்து வேத வாக்கியங்களையும் சமன்வயப்படுத்தலாம்னு பெரியோர்கள்லாம் காட்டுகிறார்கள். உடல் மிசை உயிர், உடல் இருக்கு, உயிர்ங்கிறது ஆத்மா. ஆத்மா எப்படி உடலை தரிக்கிறதோ அதே போலத்தான் எம்பெருமான் இந்த அத்தனை ஜீவாத்மாக்களையும் மத்துமுண்டான அச்சேதன பொருள்களையும் தரிக்கிறான். அச்சேதன பொருள்கள் கண்ணால பார்க்கக்கூடிய அறிவற்ற ஜட பொருள்கள். இதுக்கு எல்லாத்துக்குள்ளே ஒரு ஆத்மா உண்டு. அந்த ஆத்மாவுக்குள்ளே எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறான். அப்ப அத்தனை ஆத்மாக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு அத்தனை ஜகத்தையும் தனக்கு உடலாக கொண்டு உடல் மிசை உயிராக எம்பெருமான் தான் இருக்கிறான். இவையெல்லாம் தனக்கு சேத்தன அச்சேதனங்களை தனக்கு உடலாக கொண்டிருக்கிறான். சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே வேதத்தினாலேயே பிரதிபாதிக்கப்படுகிறான். போதின் மங்கை பூதல கிழத்தி தேவி அன்றி போதுதங்கு நான்முகன் மகனவன் மகன் சொலின் மாதுதங்கு கூரன் ஏற தூர்தி என்று வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லையே. வேத நூல் இப்படியெல்லாம் தெரிவிக்கிறதே. பரமாத்மா இவர் என்ன அழகா தெரிவிக்கிறது. மற்றையோர்களுக்கு என்ன தாழ்வோ அதையும் கூறுகிறது. அதை எப்படி அசைக்க முடியும்? அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. அந்த பார்த்தனான அர்ஜுனன் யுத்த களத்துக்கு நடுவில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். திடீர்னு இப்ப என்னமோ அந்த ருத்ரனுடைய அந்த ஒரு ஆயுதம் வேண்டுமா, பாசுபத அஸ்திரம் அது வேண்டும், அது இருந்தால்தான் மேற்கொண்டு அந்த யுத்தத்துல எதிரிகளை வீழ்த்த முடியும்னு அவனுக்கு அந்த ஆயுதம் வேண்டியது தேவை ஏற்பட்டது. எங்க இப்ப திடீர்னு எங்க கைலாச யாத்திரை போறது? கண்ணன் தெரிவித்தார், என்னுடைய திருவடிகள்லயே 2 புஷ்பத்தை போடு அர்ஜுனா, உனக்கு போய் கீதை 700 ஸ்லோகம் உபதேசித்தேனே, இது கூடவா தெரியவில்லை என்று, சரி நீயே இந்த 2 புஷ்பத்தை என் திருவடியில சேர் என்று சேர்க்க அதை அப்படியே அவன் ருத்ரன் தன்னுடைய தலையாலே தரிக்க அத்தை கண்டு பார்த்தன் தெளிந்து ஒழிந்த பைந்துழாயான் பெருமை. என்ன எம்பெருமானுடைய பெருமை அது? அங்கேதே மகாபாரதத்துல அர்ஜுனனாலேயே பேசப்பட்ட பெருமைய இன்னைக்கு நான் வேற மறுபடியும் பேசி உங்களுக்கு அத்தை நிரூபிக்கணுமா? எப்பொழுதே நிரூபிக்கப்பட்டது. என்ன அத்தை தெரிவிக்கிறார்? கபாலனன் மோக்கத்து கண்டுகொன்மின், கையில கபாலம் ஒட்டி கொண்டு அது யாராலே விடுபட்டது? எம்பெருமானாலே என்றோ. பைந்துழாயான் பெருமை என்று இதையெல்லாம் சொல்லி மார்க்கண்டேயனும் கரியே கருத்தமணம் ஒன்னும் வேண்டா கண்ணலல்லால் தெய்வமில்லை, கண்ணன் தான் ரக்ஷகன், கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, அவனை தவிர்ந்த மத்த யாரும் ரட்சிக்க முடியாது என்றெல்லாம் தெரிவித்தார்கள். சத்தியங்கான்மினையா சிலையினால் இலங்க செத்த தேவனே தேவனாவான். ஒரே ஒரு வெள்ளை கையிலே கொண்டு லங்கை அங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் கூட்டம் அத்தனை பேரையும் முடித்தான் ராமன்னா. அரக்கர்கள் எத்தனையோ எண்ணிக்கையில் அடங்காத அரக்கர்கள், அந்த லங்கை எத்தனையோ பாதுகாப்பு அரணோடு கூடியிருப்பது, இத்தனையும் எப்படி முடித்தார்? ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் கோனை செத்தனம் சேவகனார். ஒரே ஒரு வில்லத்தான் ராமன் கையில பிடித்துக் கொண்டிருந்தான். சேது பாலம் கட்டி கடலையை அடைத்து லங்கைக்குள்ளே போய் லங்கையை அப்படியே தீக்கிரையாக்கி ராவணனை ஒழித்தான்னா அந்த பெருமை இவனுக்குத்தான் இருக்கிறது. அப்ப இவன் தான் ஜெகத்துக்கு சுவாமி என்று இப்படி பிரமாணத்தாலும் பிரத்யக்ஷாத்தாலும் சாட்சியாலும் பிரமாணம் வேதம் சொல்லித்துங்கிற பிரமாணத்தையும் காண்பித்தார்கள் ஆழ்வார்கள். பிரத்யக்ஷம் கண்ணுக்கு முன்னாடியே தெரிகிறதே. இவர்கள்லாம் இவனை பணிந்துதான் இந்த சாபத்தை போக்கி கொண்டார்கள், துன்பத்தை நீக்கினார்கள், அதுவும் தெரிகிறது. மேலும் சாட்சியாலும் மார்க்கண்டேயன் ரிஷி அவரே சாட்சி. அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னு அவரிடத்திலேயே போய் கேளுங்கள். அப்ப இதற்கு மேல வேற என்ன பிரமாணம் வேண்டும்? இப்படி 3 விதமாக பாசுரங்களை அருளி செய்து யதேதத் பரமம் பிரம்ம லோகே தேவேஷு பட்யதே ச தேவஹ புண்டரீகாட்ச ஸ்வயம் நாராயண பரஹா என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாராயணனே சர்வஸ்மாத் பரன் என்று சாதித்தும். இதெல்லாம் இப்ப முதல்ல ஆழ்வார்களுடைய நிலை என்ன, மற்ற தேவதைகளை பத்தி அவர்கள் எப்படி கூறியிருந்தாலும் அவர்கள் எம்பெருமானுக்கு சமம் அல்ல. எம்பெருமான் தான் பரமாத்மா, அவனுக்குத்தான் நாம் அடிமைங்கிற இந்த கொள்கையிலே நன்றாக உறுதியாக நிற்பவர்கள் என்று அதை சாதித்துக் கொண்டு வருகிறார். அதற்கு பிரமாணம் எந்த ஒன்று பிரம்மம் என்று பரம உயர்ந்த பரமபதத்திலே கூறப்படுகிறதோ அவர் வேறு யாரும் இல்லை, நாராயணனே அப்படிப்பட்ட பரமாத்மா என்ன இது உபனிஷத் தெரிவிக்கிறதாம். ச தேவஹா புண்டரீகாட்ச ஸ்வயம், அவன்தான் தேவன், ஒளி பொருந்தியவன், விளையாட்டாகவே ஜகத்தை படைக்கிறான். புண்டரீகாட்சன் தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்று தாமரை போன்ற 2 திருக்கண்களை கொண்டிருப்பவன்.
என்றெல்லாம் பிரமாணங்கள் தெரிவிக்கிறதா. நாஸ்தி நாராயண சமோ ந பூதோ ந பவிஷ்யதி. அந்த நாராயண பெருமானுக்கு சமமாகவோ அவனுக்கு மேம்பட்டவர்களாகவோ இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இதற்கு பின்பும் இருக்க போவதும் இல்லை. வேங்கடாதிரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவோ ந பூதோ ந பவிஷ்யத்தின்னு பிரசித்தமான ஸ்லோகம் வேங்கடாச்சல மகாத்மியத்துல இருக்கிறதா. அத மாதிரி இப்ப நாராயணாகிற எம்பெருமானுக்கு சமமானவர்கள், மேம்பட்டவர்கள் முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்று சாதித்து ஏதேன சத்திய வாக்கியன சர்வார்த்தான் சாதயாமியகம். இந்த ஒரு வாக்கியம், இந்த உண்மையினாலேயே அனைத்து அர்த்தங்களையும் நம்ம அறிந்து விடலாம். இந்த ஒரு அர்த்தம் மனசுல பதியலன்னா அப்ப கவலையோடத்தான் இருப்போம். எத்தனை வேத வாக்கியங்களை வாசித்தாலும், எந்த நூல்களை வாசித்தாலும், இந்த தெளிவு இல்லாமல் எதை வாசித்தாலும் அப்ப அதனால பயன் இல்லை. இந்த தெளிவோடு வாசிக்கவில்லை என்றாலும் அந்த ஞானம் எல்லாம் நமக்கு தன்னடையே கைகூடுமா. இந்த ஒன்றினாலேயே அனைத்தும் சாதயாமி அகம், அனைத்தையும் நாம் சாதித்து விடலாம் என்று சொல்லுகிற ரிஷிகள் வாக்கியங்களையும் அவற்றுக்கு அடியான ஸ்ருதி வாக்கியங்களையும் கொண்டு வித்வத் கோஷ்டியான ராஜஸ்தானத்திலே பரதத்துவ நிர்ணயம் பண்ணி விரைந்து கிழியறுத்தும் பெரியாழ்வார் செய்தாரே. அசேஷ வேத வாக்கியான் பிராக குருமுகம் அனதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிகிருத்தம் சுருக்கம் ஆதாத்து காமஹ சசுரம் வரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு அவருடைய தனியன். அப்படி பாண்டிய சபையில போய் அனைத்து வேத வாக்கியங்களையும் மோதி கிழியறுத்தார், பரதத்துவத்தை நிர்ணயித்தார். ஆக ஒரு கால் இப்படி நிச்சயம் பண்ணின ஆழ்வார்கள், ஒரு கால் அருளி செய்தது, ஒரு கால் அருளி செய்துள்ளர்கள் என்ன ஒண்ணாது. அப்ப இப்படியெல்லாம் இவருடைய வார்த்தை இருக்கிறது. இதிகாச புராணங்கள் அடிப்படை, வேதமே அடிப்படை, சாட்சி உண்டு, பிரமாணங்கள் உண்டு. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அப்ப மாறி மாறி இவர்கள் பேச மாட்டார்கள். அங்க அப்படி சொல்லியிருக்கிறார்களே, இங்க இப்படி சொல்லியிருக்கிறார்களேங்கிற சந்தேகமே எடுபடாது. அப்ப அதை சரியான கண்ணோட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றுக்கு கருத்து என்னென்னில் இப்படி எல்லாம் இப்ப பார்த்தோமே பாசுரங்கள், அதற்கெல்லாம் என்ன கருத்து? அந்த தேவதாந்திரங்களுடைய ஸ்வரூப சுபாவங்களுக்கு ஈடாக அருள் செய்தார்கள். இத்தனை ஒரு இடத்துல படைக்கப்பட்டான்னு சொன்னா உண்மைதானே, படைக்கப்பட்டவர்கள்னால படைக்கப்பட்டார் சொன்னா. திருமேனியில பிரளயத்தின் பொழுது ஆபத்துல இடம் கொடுத்தார், அதனால திருமேனியில ஒரு பக்கம் இருக்காருன்னு சொன்னார். அவர்கள் வணங்கினார்கள், அந்த உண்மையை அப்படியே சொன்னார். வணங்கினால் எம்பெருமானுக்கு சமமாக ஆகிவிடுமோ, அது அவருக்கு குற்றம் தானே, அதை ஒரு இடத்துல சொன்னார். இவனும் அவனும் வேறில்லைன்னு சொல்லி இருக்கிறாருன்னா ஷரீர ஷரீரி பாவம், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு எத்தனையோ உபனிஷத்து வாக்கியங்கள் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றாக படிக்கிறதே. ஆழ்ந்த ஒரு ஜீவனையே பரமாத்மாவோடு சேர்த்து படிக்கும் பொழுது இந்த தேவதைகளை சொன்னால் என்ன தப்பு? தவறில்லையே. அப்ப அந்தரியாமி பாவேன அனைவரையும் தனக்கு உடலாக கொண்டிருப்பதினாலே இந்த தேவதைகளும் எம்பெருமானும் ஒன்று ஒருவனே என்றும் கூறியிருக்கிறார்கள் என்று மேலே விவரிக்க போகிறார். எங்கனே என்னில் இவர்கள் கர்மவஷரில் பிரதானராகையாலே ஏன் இந்த தேவதைகளை மட்டும் அப்படி எடுத்து கூறினார்கள்னா, கர்மவசப்பட்டவர்கள் நாம எல்லோருமே தான் சம்சாரத்துல மாறி மாறி பல பிறப்புகளை பிறந்துதான் கொண்டிருக்கிறோம். ஆனா இதுக்குள்ளேயே பல நிலைகள் இருக்கே. நம் மனுஷர்கள், நம்ம காட்டிலும் தேவர்கள், தேவர்களை காட்டிலும் தேவசேனாதிபதி, அவருக்குள்ளே தேவேந்திரன், அவனையும் மேலே நடத்தக்கூடிய ருத்ரன், அவனுக்கும் அவனை பிறப்பவனான பிரம்மா என்று இப்படி படிப்படியா முக்கியம் மாறிக்கொண்டே போகிறதா. அதத்தான் கர்மவஷரில் பிரதானராகையாலே, கர்மவசப்பட்டவர்களுக்குள்ளே முக்கியமானவர்கள் பிரதானவர்கள், இவர்கள் தான் முதல்ல படைக்கப்பட்டார்கள், பின்புதான் நாமே பிறந்திருக்கிறோம். ஆகையினாலே கர்மவஷரில் பிரதானர் ஆகையாலே இப்படிப்பட்டவர்களே எம்பெருமானுக்கு அடியவர்கள்னு சொல்லிவிட்டால் அப்ப நம்ம இடத்துல கேள்வியே வராது. கர்மவசியத்துல தலைவனே இந்த எம்பெருமானுக்குத்தான் அடியவன்னு சொல்லிவிட்டால் அப்ப கர்மவசப்பட்டவர்கள்ல தாழ்ந்தவர்களா நமக்கு கேள்வியே வராது, சந்தேகமே இல்லை. நிச்சயம் அவருக்குத்தான் நாம் அடிமைங்கிறது தன்னடையே கிடைக்கும் அல்லவா. அதனாலதான் இவர்கள முதல்ல எடுத்து தெரிவித்தாராம். யுககோட்டி சகசிராணி விஷ்ணுமாராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ரும. பிரம்மா எப்படி அந்த பதவியை பெற்றார்? கோடி கோடி யுகங்கள், பல பல வருஷங்கள் தாமரை புஷ்பத்தை கொண்டு பெருமானுடைய திருவடியை அர்ச்சித்து மீண்டும் ஒரு தடவை இந்த பிரம்ம பதவியை எனக்கே தர வேண்டும்னு பிரார்த்தித்தாராம். யுககோட்டி சகசிராணி, கோடிக்கணக்கான யுகங்கள், ஆயிரக்கணக்கான யுகங்கள் விஷ்ணு ஆராத்திய எம்பெருமானை ஆராதித்து பத்மபூஹு தாமரையில் பிறந்த பிரம்மா ஆராதித்தார். எதற்கு? புனகா மீண்டும் திரைலோக்கிய தாத்ருத்வம், மூன்று உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த பதவி எனக்கே கிடைக்க வேண்டும், நான் அதை அடைய வேண்டும் என்று அவன் பிரார்த்தித்து பெற்றான் என்று கேள்விப்படுகிறோம்னு ரிஷிகள் தெரிவிக்கிறார்கள். மகாதேவ சர்வமேதல் மகாத்மா ஹுத்வா ஆத்மானம் தேவதேவோ பபூவ. இந்த மகாதேவன் ருத்ரன் இருக்கிறாரே, அவர் ருத்ர பதவி எப்படி அடைந்தார்னா, யாரோ ஒரு ஆத்மா அந்த பதவியை அடைந்திருக்கிறார். அந்த ஆத்மா பெரிய யாகத்தை செய்து தன்னையே அதுல ஹவிர்பாகமாக சமர்ப்பித்தாராம்.
மகாதேவஹா சர்வம் ஏதே மகாத்மா ஹுத்வா, பெரிய ஹோமத்தியை வளர்த்து அதுல தன்னையே ஆகுதியாக கொடுத்து ஆத்மானம் ஹுத்வா தேவதேவோ பபூவ, அதனாலேயே இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் ருத்ரங்கிற பதவியை அடைந்தார் என்ன இதுவும் உபனிஷத்து தெரிவிக்கிறது என்றும் சொல்லுகிறபடியே பூர்வ ஜென்மங்களில் பிரம்மபதம் ருத்ரபதம் பெருகைக்கு தபசு பண்ணுகையாலே தற்பல போகார்த்தமாக எம்பெருமானாலே சிருஷ்டரானார்கள் என்றும், அப்ப அப்படி தபஸ் பண்ணி அதனாலேயே எம்பெருமானாலேயே படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்ற கருத்து தோன்றத்தான் முதல்ல இவர்கள்லாம் படைக்கப்பட்டார்கள்ங்கிற பாசுரங்கள்லாம் அருளி செய்தார்கள் என்று அதற்கு பதில் தெரிவித்தாரா. மேலே இந்த எம்பெருமானாலே சிருஷ்டர்கள் ஆனவர்கள் என்றும், இவர்கள் எம்பெருமான் திருமேனியை பற்றி லப்த ஸ்வரூபரா இராத போது இவர்களுக்கு சத்தை குலையும் என்றும். சரி, திருமேனியிலே இடம் கொடுத்திருக்கிறார், ஆங்காங்கு இந்த தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்கள்னு சில பாசுரங்களை சொன்னாரே, அது எப்படின்னா அதுவா இந்த திருமேனியை அவர்கள் பற்றி நிற்கவில்லை என்றால் அவர்களுக்கு தனியா இயற்கையில சக்தியே கிடையாது. இந்த எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி இருந்தால்தான் இவர்கள் படைப்பு தொழிலையே செய்ய முடியும், இவரன் ருத்ரன் அழிப்பு தொழிலையே செய்ய முடியும், குபேரனா சொத்தை எல்லாம் நன்றாக பாதுகாக்க முடியும், இந்திரன் தேவர்களை எல்லாம் வழிநடத்த முடியும். இந்தந்த தேவதைகள் எல்லோருமே பெருமானை பற்றி இருந்தால்தான் முடியுமா. அதத்தான் திருமேனியை பற்றி லப்த ஸ்வரூபரா இராத போது, எம்பெருமானுடைய திருமேனியோடு ஒரு தொடர்பு ஒரு சம்பந்தம் இல்லைன்னா இவர்களால இந்த பெருமையே தங்களால தரிக்க முடியாது, அதை நடத்தவும் முடியாது, அந்த சாமர்த்தியம் இவர்களுக்கு இல்லை. அதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பல பாசுரங்கள்ல பெருமானுடைய திருமேனியிலேயே இந்திரன் இருக்கிறான், இதோ இங்கு ருத்ரன் இருக்கிறான், இங்கு பிரம்மா இருக்கிறான் என்று அந்த பாசுரங்களை அருளி செய்தார்கள். அப்போ லப்த ஸ்வரூபரா இராத போது, ஸ்வரூபம் இவர்களுக்கு அந்த ஸ்வரூபம் எப்படி கிட்டும், ருத்ரங்கிற அந்த தன்மையோ பிரம்மாங்கிற அந்த பதவி தன்மையோ இவர்களுக்கு எப்பொழுது அது எப்போ நீடித்து கிடைக்கும்னா பெருமானோட ஒரு சம்பந்தம் தொடர்பு இருக்கும் போதுதான் இவர்களுக்கு அது கிடைக்கும். இல்லை என்றால் அந்த சம்பந்தம் இல்லைன்னா அவர்களுக்கு அந்த தன்மையே இருக்காது. அதனால அந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காக பல பாசுரங்கள்ல திருமேனியிலேயே இவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத தெரிவித்தார். இவர்கள் சத்தோத்ரிக்தரான போது பகவத் ஸ்தோத்ராதிகளுக்கு யோக்கியராய் இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் முக்குணம் கொண்டவர்கள் தானே இவர்கள், அதுல சத்துவகுணம் அதிகரித்தால் பெருமானை வணங்குவதற்கு தகுதியானவர்கள். இப்ப நம்மிடத்துக்கு வருவோம், நாம தகுதியானவனா இல்லையா, அதே முக்குணத்தோடு தான் நாமளும் இருக்கோம். அப்ப நாம எம்பெருமான வணங்கலாமா கூடாதான்னா வணங்கலாம். சத்துவகுணம் அதிகரித்தால் அந்த தேவதைகளே எம்பெருமானை வணங்குகிறார்கள்னா அப்ப நாம நிச்சயம் வணங்கித்தான் ஆக வேண்டும். நமக்கும் சத்துவகுணம் தான் பிரதானமாக இருக்க வேண்டும் எண்ணத்தை உணர்த்துவதற்காக அப்படி பல பாசுரங்கள்ல இந்த தேவதைகள் எல்லோரும் சத்துவோத்ரிக்தர் ஆன போது, சத்துவகுணம் அதிகரித்த போது பகவத் ஸ்தோத்ராதிகளுக்கு யோக்கியராயிருப்பர். எம்பெருமான ஸ்துதிக்கணும்னா ஒரு தகுதி வேண்டாமா, அந்த தகுதி பெரிய தகுதி இல்ல, சத்துவகுணம் அதிகரித்தால் போதும். நான் உயர்ந்த நித்திய சூரியான பிற்பாடு தான் துதிக்கணும்னா பண்ணவே முடியாது. முதல்ல சத்துவகுணம் அதிகரித்து படிப்படியா வளர்ந்தாதான் முக்தனாக ஆகி அதுக்கப்புறம் எம்பெருமான ஸ்துதிக்கலாம். ஆனால் தொடக்கம்னு ஒரு இடம் வேண்டுமே, அப்ப சத்துவகுணம் அதிகரிக்க வேண்டும். சத்துவகுணம் அதிகரித்தாலே யோக்கியம், அதுவே எம்பெருமானை துதிப்பதற்கு ஒரு தன்மை தகுதி கொடுத்து விடும் என்ன அதை தெரிவிப்பதற்கு இவர்கள் எல்லோருமே எம்பெருமானை ஸ்துதிக்கிறார்கள் என்ன அதை பல பாசுரங்கள் அருளி செய்தார். இவர்கள் ராஜச தாமச பிரச்சுரனான போது, சத்துவகுணம் இல்லாமல் ரஜோகுணம் தமோகுணம் பிடித்தவர்களாக இருந்தால் அகங்காரத்தாலே பண்ணும் துர்மானம் கனத்திருக்கையாலே, அந்த ரஜோகுணம் தமோகுணம் வந்திருக்கிற போது இவர்கள் பண்ணக்கூடிய அந்த காரியங்களை பார்த்தால் தானே ஈஸ்வரன் தான் தான் எல்லாம் செய்கிறோம்னு கர்வப்பட்டிருந்தால் கூட பரவாயில்ல, பெருமானை என்னோ எதிர்த்து வருகிறார்கள். ஒரு இந்திரன் இந்த சிறு கண்ணன் பண்ண வேலையினால இவர்கள் எல்லோரும் கோவர்தனுக்கு படையிட்டார்களே, விட்டேனா பார்னு 7 நாள் கல்மழையை பொழிந்தான்னா அவன் என்ன அறிவு கேடனா இருக்கிறான். இவனை படைத்தவனே அந்த பிரம்மாவை படைத்த எம்பெருமானோ கண்ணனா பிறந்திருக்கிறான். இந்த விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் என்னை கர்வமாக என்னுடைய ஒரு பெருமைக்கு இப்படி இழுக்கு செய்து விட்டார்களே என்ற அந்த கர்வம், அதனாலேயே அகங்கரித்து இப்படி செய்தானா. அப்ப எம்பெருமானை எதிர்த்து வரக்கூடிய அப்படிப்பட்ட அபச்சாரங்களை எல்லாம் புரிகிறார்கள். அந்த அபச்சாரம் ரொம்ப பெருத்து இருக்கிறதுனால இவர்கள் போய் எம்பெருமான ஸ்துதித்தால் அது அவனுக்கு தோஷம் தானே. சத்துவகுணம் அதிகரித்து எம்பெருமான ஸ்துதித்தால் யோக்கியம் வாஸ்தவம். ஆனா இப்பேற்பட்ட அபச்சாரங்களை செய்து சத்துவகுணம் வந்த பொழுது இவனை துதிப்பது, ரஜோகுணம் தமோகுணம் பிடித்தால் இவனையே எதிர்ப்பது, சண்டையிடுவது, இவனை பத்தி கண்டபடி பேசுவதுன்னு எல்லாம் இருந்தால் இவர்களால இந்த எம்பெருமான் ஸ்துதிக்கப்பட்டால் அது அவனுக்கு தாழ்வு என்பதை நமக்கு வழிகாட்டுகிறார்களாம். ஆக பண்ணும் துர்மானம் கனத்திருக்கையாலே அவர்கள் பண்ணக்கூடிய அந்த அகங்காரம், அதனால செய்யக்கூடிய அபச்சாரங்கள் ரொம்ப பலமாக கனத்திருக்கிறதுனாலே இவர்கள் எம்பெருமானை கிட்டி ஸ்தோத்திரம் பண்ண சேவிக்கை
அவத்தியாவகம் என்றும். அப்போ இந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது. அவர்களிலிருந்து நாம என்ன புரிந்துக்கணும்? நாம எப்போதுமே சத்துவகுணம் அதிகரித்தவர்களா இருக்கணும். ரஜோகுணம் தமோகுணம் பிடித்த இருந்தாலும் எம்பெருமான எதிர்த்தோ அவனை தாழ்த்தி பேசுவதோ பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் மிகுந்த அபச்சாரம், கனத்த ஒரு பெரிய அபராதம் என்று புரிந்து கொண்டு இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஆழ்வார்கள் இப்படிப்பட்ட பாசுரங்களையே அருளி செய்தார்கள். இவர்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்திகள் பகவத் அதீனமாய் சரீரவத்து சேஷமாய் இருக்கையாலும். சரி, ஒருத்தனே முக்கண்ணனே, நான்னப்பா, நான்முகனே, எல்லாம் ஒருவனேன்னு பல பாசுரங்கள்ல இவனையே பிரம்மா இவனையே ருத்ரன் அழைக்கிறார்களே, அது என் கொண்டுன்னா அதுவா? இவர்கள் சர்வதா இவனுடைய ஒரு நியமனத்துலதான் இப்படி இருக்கிறார்கள். அதை தெரிவிக்கிறார். பகவத் அதீனமாய் ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்திகள். இவன்கிற இந்த ருத்ரன், அவனுக்கு ஒரு பதவி, இந்த பதவியில இவனுக்கு என்ன தொழில், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை செய்யும் பொழுது என்னென்ன தடைகள் வரும், அதை எப்படி போக்கடிக்க வேண்டும், இது மொத்தத்தை ஏற்படுத்தி வைத்து இப்படி ஒரு ஜீவாத்மாவை இந்த பதவியில நீக்க வைத்ததே இவர் தானே. அப்ப அப்படி இருப்பதினாலே அவன்னு தனியே பார்க்கவே வேண்டாம், மொத்தமா இவர் தான். பொம்மலாட்டத்துல மேல ஒருவர் இருந்து கொண்டு பல பொம்மைகளை வந்து இப்படி ஆட்டுகிறாரா? அந்த யார் ஆட்டுகிறாரோ அவருடைய அதீனத்துலதானே எல்லாரும் ஆடுகிறார்கள். அதே மாதிரி தான் இந்த பதவிக்கு இன்ன தொழில் செய்யும் பொழுது இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ன மொத்தத்தையும் ஏற்படுத்தி வைத்து ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அதுல அமர்த்தி அவனுக்கும் உள்ள அந்தர்யாமியாக இருந்து தானே இத்தனையும் செய்கிறார்னா இது எதுக்கு அவர்னு தனியா சொல்லணும்? அவரை இவர்னே சொல்லிவிடலாம், மொத்தம் இவர் தான் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? அந்த ஒரு தன்மையினால்தான் அவர்களையும் இவனையும் சமமாக படிக்கிறார்கள் என்று. ஏக ஏவ ஜெகத்ஸ்வாமி சக்திமான் அச்சுதா பிரபு ததம் சாசக்திம் அந்தோ அந்நே பிரம்மேஷானாதையோ அமராகா என்று. ஏக ஏவ ஜெகத் சுவாமி, ஜெகத்துக்கு ஒருவன் தான் சுவாமி, அவர்தான் நமக்கு தலைவன். சக்திமான் அச்சுதா, சிறந்த சக்தியோடு இருக்கிறான், அவன் தான் அச்சுதன், யாரையும் கைவிடாதவன், அழுவாதவன். அப்படிப்பட்ட பிரபு ததம் ததம் சக்தி, அதற்கு பிற்பாடு அவரே அந்த சக்தியான எம்பெருமானே அந்தோ அந்நே பிரம்மே ஈசானாதயோகோ அமராகா, பிரம்மா ஈசானன் முதலான தேவர்களாக இவனே தன்னை ஆக்கி கொள்ளுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனே மொத்த காரியத்தையும் செய்கிறான். பிரம்மாங்கிற அந்த பதவியை ஏற்படுத்தினது இவர்தான், ஒரு ஆத்மாவை பிரம்மாவாக நியமித்தரும் இவர்தான், பிரம்மா படைக்கணும்னு சொன்னதும் இவர்தான், படைக்கிறச்ச இப்படி படைக்க வேண்டும்னு சொன்னதும் இவர்தான், மொத்தத்தையும் சொன்னவர் இவர்தானே. ஆகவே இவரே பிரம்மா, இவரே ஈசானன் என்று தெரிவிக்கிறார்கள். அவன் தானாக அருளி செய்தும் போர்கையாலே இத்திவ்ய பிரபந்தங்களை முக்கியத்துவமான பிரமாணங்கள் என்ன குறையில்லை என்று தெரிவித்தார். இன்னும் மேற்கொண்டு நிறைய இருக்கிறது. இந்த திருவாய்மொழி முதலானதெல்லாம் தமிழிலே அமைந்திருக்கிறதே, தமிழ் உயர்ந்ததா, அதே மாதிரி பல வர்ணங்கள்ல இவர்கள்லாம் பிறந்திருக்கிறார்களே, அது கூடுமோ என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு அதை பத்தியும் நிறைய விசாரித்து தெரிவிக்கிறார்கள். மற்ற ரிஷிகள் எல்லோரும் அருளி செய்திருக்கிறார்களே, பல ஸ்லோகங்களை தெரிவித்திருக்கிறார்கள், புராண இதிகாசங்களை எல்லாம் செய்திருக்கிறார்களே, அவர்களோடு ஆழ்வார்களை சாமாக சொல்ல முடியுமா என்னெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு மேல நிறைய தெரிவிக்கிறார். நிறைய விஷயங்கள் இருப்பதனால இப்ப முடிக்க முடியாது. ஆகவே இதை மேற்கொண்டு அடுத்த காலக்ஷேபத்தின் போது அனுபவித்து அதற்கு பின்னாடி நாதமுனியுடைய வைபவத்தை தொடங்கி எப்படி சாதிக்கிறாருங்கிறத அனுபவிக்கலாம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிரணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.